பெருந்தகை வாழ்க. முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனின்குள் ஆளறிவன் நற்றார் தொழாரெனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. ரவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த இடத்துல இந்த பொய்து அவங்க கரெக்டாக வாசிச்சாங்க. கீழே இப்பிறவி பெருங்கடல் நீந்துவர் ஸ்டாப் அங்கே கொமா இருக்கு பாரு. நீ எப்படி படிச்சேன்னு நீந்துவர் நீந்தார் அது பிழை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் கொமா நீந்தார் கொமா இறைவனடி சேராது அப்படி வாசிக்கணும். இப்போ நீ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்னா அது ரெண்டையும் இறந்துவர் இறக்க மாட்டாருன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். அது கருத்து பிழை ஆயிடும். வாசிக்கும் போது அதை சரியா வாசிக்கும். சரி மாத்திரி இந்த வாரத்து அதிகாரம் இடுக்கண் அழியாமை. இடுக்கண் அழியாமைன்னு சொன்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்க கருத்தை சொல்லலாம். இடுக்கண் அழியாமை லாவண்யா, இடுக்கண் அழியாமைன்னா என்ன? சொல்லுங்க. இந்த இடுக்கண் அழியாமைன்றது ரெண்டு விஷயங்கள் அங்க உட்படுத்தி இருக்கிறார். ஒன்று துன்பம். நம்ம ஒரு விஷயத்துல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு துன்பம் வர்றது ஒன்று. இன்னொரு ஒரு செயல்ல இடையூறு. இப்ப நம்ம போக முடியாம இடையூறு செய்யறாங்க சிலர். இடையூறு தானாகவும் வரும், பிறராலையும் வரும். நாமளே அந்த மாதிரி இடையூறு செஞ்சிருவோம். இடையூறாலும் துன்பம் வரும். இடுக்கண் அழியாமை என்பது ரெண்டும் வரும். ரெண்டு விஷயமும் அதுல உள்ளடக்கியது, ஒரு விஷயம் அல்ல. இடையூறு துன்பம் ரெண்டு விஷயத்தையும் உள்ளடக்குது. அதை பற்றியான விவரங்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இடுக்கண் எந்தெந்த வகையில நமக்கு அந்த இடுக்கண்ல அந்த துன்பத்துல மாட்டி அழிஞ்சி போகாதுன்னு தான் அந்த அதிகாரத்தோட தலைப்பு. இடுக்கண் இடுக்கி. இப்ப நீங்க கரும்பு எல்லாம் பாக்குறீங்க. இப்படி அந்த அந்த இது அந்த ரெண்டு மிஷின் இரும்பு அப்படியே அந்த கரும்பு நசுக்கும். அந்த அந்த கரும்பு எந்த பக்கட்டும் ஓட முடியாது இல்லையா? அப்ப அந்த இடுக்குல மாட்டிக்கிடுச்சு அந்த கரும்பு. அப்படி மாட்டிக்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கரும்பு சாறு பிழிஞ்சு எடுக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதுதான் அந்த மாதிரி இடுக்குல போய் நீ மாட்டி அழிஞ்சு போகாத. அதற்கான அந்த தந்திரங்களை உபாயங்களை நமக்கு திருவள்ளுவர் சொல்லி கொடுக்குறாரு. எப்படி நீ அதை மீண்டு போகலாம், எப்படி அந்த துன்பத்திலிருந்து நீ மீளலாம், அந்த இடையூறுல இருந்து எப்படி நீ மீண்டு எழலாம் அப்படின்ற இதை பத்தி தான் இந்த அதிகாரம் இன்னைக்கு சொல்லுது. அது கொஞ்சம் நல்லா ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா வாழ்க்கையில துன்பமும் இடையூறும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக வரும்.
ஏன்னா துன்பங்கள் வர்றது நாம நினைக்கிறோம் கடவுள் நம்ம கஷ்டத்துக்கு இல்லை, நமக்கு அனுபவ பாடம். அந்த துன்பத்தால் சில பாடங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இடையூறுகளால் சில துன்பங்கள் அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் சந்திச்சிருக்கிற, அதெல்லாம் உனக்கு அனுபவமா போயிடுச்சு. அந்த அனுபவம் உனக்கு நல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கும். அப்ப இப்படித்தான் நமக்கு கடவுள் சில பாடங்கள் கற்பிப்பதற்காகவே அந்த இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த இடையூறை நாம் எப்படி வெல்லலாம், வென்று கடந்து போக வேண்டும் என்ற தந்திரத்தை சொல்லிக் கொடுப்பது தான் திருவள்ளுவரோட வேலை. அதான் திருக்குறள். நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க போறோம், அதை முழுமையா நம்ம தெரிஞ்சு. அழியாமை ஒரு செயலின் இடையிறு துன்பம் காரணமாக மன வலிமை அழிந்து போகாமை இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுந்தோர்வது அஃது ஒப்பதில் கருத்து. ஒரு செயலில் ஒரு செயலின் இடையூறு வரும்போது அந்த இடையீரை இகழ்ந்து சிரிக்கவும் ஏனென்றால் அதனை நெருங்கி கடந்து செல்ல இதற்கு ஒப்பான உபாயம் வேறொன்று இல்லை. வெரி குட். இடுக்கண் அழியாமை. இந்த அதிகாரம் நம்ம வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். முதல்ல பாருங்க, அந்த காணொளியில நம்ம பார்த்தோம், அந்த இளைஞன் அந்த கால் அப்படி போய் ஒண்ணுமே செயலிழந்து போன நிலையில, ஆனா நம்ம ஆளுங்கெல்லாம் மனசு ஒடிஞ்சு போயிடும் நம்மெல்லாம். ஆனா அவனோட முயற்சி பார்த்தீங்களா, இந்த குறள் அதைத்தான் சொல்லுது. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அக்தொப்பதில் அப்படின்னு சொன்னா, இப்ப அவன் கால் இருந்தா அவன் ஓடி ஜெயிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்கும் இல்லையா. ஆனா கால் இல்ல, அசைவு இல்லாம போனதுனால அந்த ஓட்டப்பந்தையில அவன் அதாவது பங்கு பெற முடியாம போயிடும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நீ உன்னது உள்ளத்துக்குள் நீ மகிழ்ந்து, நான் வெற்றி பெற்றால் எந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சி பெறுவேனோ அதை உங்கள் உள்ளத்திலே நீங்க செய்து கொண்டே இருக்கணும். நான் வெற்றி பெறுவேன், என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய உள்ளமாகப்பட்டது அதுக்கு அதிக சக்தி இருக்கிறது. அது உங்களை தூண்டி விட்டு உங்களை அதன் வெற்றி பாதையில் கொண்டு போய் விடும். உள்ளுக்குள்ளே மகிழ்ந்து, இடையூறு வந்துடுச்சு. இடையூறு வந்தா ஒரு தொழில இடையூறு வரும், வராமல் யாரும் வெற்றி கண்டதில்லை. எல்லாருக்குமே இடையூறு வரும்போது நான் வெற்றி காண்பேன். முதல் தடவை இடையூறு வந்தா பரவாயில்ல, இரண்டாவது தடவையும் வந்துடும். அவன் இந்த கெண்டைக்கின்றவன் 1000 கடை ஏறி இறக்கணும், 999 கடை வேண்டான்னு இருக்கிறானுங்க. எப்படி நம்ம ஒரே தடவையில ஜெயிச்சு போடணுமா? முடியுமா? அவன் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து அவனோட கால் நல்லா ஆகிற வரைக்கும். எனக்கு தெரிஞ்சவர் அந்த பெர்க்லியில ஒரு ரவுண்டை போட்டுக்கிட்ட மோட்டர்ல போய் அடிச்சு இந்த கால் அப்படி தொங்கிடுச்சு, தொங்குது. அப்புறம் 2 சைட்லயும் பிளேட் வச்சுட்டு அவரு அந்த ஜாகிங் ட்ராக் வருவாரு. முதல்ல 2 கட்டையை வச்சு இப்படியே ட்ரைனிங் போனார், இப்படியே நடப்பார், இப்படி நடப்பார். அப்புறம் ஒரு கட்டையை வச்சுட்டு இப்படி போனார். அப்புறம் 2 கட்டையும் எடுத்துட்டு இப்படி போனாரு. அப்புறம் பார்த்தா நடந்தாரு. அப்புறம் பார்த்தா ஓடுறாரு. இப்ப நல்லா நடக்கிறாரு. எல்லாம் ஆச்சரியமா பட்டோம். கால் தொங்கி போன காலு இப்படி ஆயிடுச்சுன்னா முயற்சி, அவருடைய அந்த மன வலிமை, ஊக்கம், உடைமை, அதை விடாம அதுல அவர் கை விடல. டாக்டர் முடியாதுன்னு சொன்னாலும் பிளேட் வச்சிருந்தாலும் இன்னைக்கு ஓடுறாரு. அந்த ஜாகிங் ட்ராக் என்னை விட 2 வயசு கூட அவருக்கு. அந்த வயசுல பாருங்க அவர் கால் நல்லா ஆயிடுச்சு.
அப்ப முயற்சி தாங்க, அந்த ஊக்கமுடைமை தான். நாங்க தூண்டு போயிடக்கூடாது. நம்ம கஷ்டம் வந்துருச்சே, முடியாம போயிடுச்சே, கால் உடஞ்சி போச்சு, அவன் தோண்டு போயிருந்தானா உலக ரெக்கார்டு எடுத்திருக்கிறான் அவன். முதல்ல சொன்ன அந்த கதையில் உள்ள ஒரு ஆங்கிலேயன். அந்த மாதிரி தான் துன்பம் என்பது இயல்பு, வரும். துன்பம் என்பது உன்னை சோதிப்பதற்காக அல்ல, உன் திறமையை மேலும் நீ வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை நீ பெற்றுக்கொள்வதற்காக நீ முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் உன் பக்கம். உள் மகிழ்ந்து பாருங்க, இடுக்கண் வருங்கள். ஒரு செயலை இடையூறு வரும்போது அந்த இடையூரை இகழ்ந்து சிரிக்கவும். நீ வந்துட்டியா, நான் சோர்ந்து போயிருவேன்னு நினைச்சியா? மாட்டேன், என்னால் முடியும். உள் மகிழ்ந்து, உன் உள்ளத்துள்ளே நீ மகிழ்ந்து, நான் வெற்றி பெற்றிருந்தால் எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருப்பேன், எந்த அளவுக்கு பேரு புகழ் பெற்றிருப்பேன் என்று நீ உள்ளுக்குள்ளே நீ மகிழ்ந்து இருந்தால் அந்த வெற்றி உன்னை நிச்சயம் வந்து அடையும் என்று தீர்க்கமாக நீ எண்ண வேண்டும். உன் எண்ணம் தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த எண்ணம் உனக்கு வெற்றியை கொண்டு வரும். அதனால் சோர்ந்து போகாதே. இடையூறை கண்டு, இடையூறு என்பது தற்காலிகமானது. உன்னுடைய முயற்சிக்கு அது ஒரு சவால். அந்த சவாலை நீ ஏற்றுக்கொண்டு உன் முயற்சியை நீ கைவிடாதே, தொடர்ந்து மேற்கொள், கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் என்பதுதான் இந்த குறள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம். இது இடுக்கண் வருங்கள். அது எப்படி சிரிக்கிறது, ஏன் சிரிக்கிறான், ஏன் சிரிக்க மாட்டான்றது அடுத்த குறள்ல வரும். ஒருவன் யாரால் சிரிக்க முடியும்? துன்பம் வரும்போது யாரால் சிரிக்க முடியும்? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது, திருவள்ளுவர் சொல்லிக்காரு. வீட்டுல அம்மா செத்து போயிட்டாங்க, என்ன சிரிச்சுட்டு இருக்கிறியா? எந்த துன்பம்? அதல்ல. எப்படியாப்பட்ட துன்பம்? அதல்ல. எப்படி நீ சிரிக்க முடியும் என்பது அடுத்த குறளில் அந்த தந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார். அடுத்த குறள் வெள்ளத்து அணைய இடம்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். கருத்து கடல் பெருக்கை போன்று எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அறிவுடையோர் தான் ஆள் மனத்தில் நினைக்க அத்துன்பம் அல்லது இடையூர் இல்லாமல் போகும். ஆமா, வெள்ளத்து அணைய இடும்பை, வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். யாரால், நான் சொன்னேன்ல, யாரால் அந்த துன்பத்தை கடக்க முடியும், அதை கடந்து வெற்றி பெற முடியும் என்பதை இந்த குறள்ல சொல்றாரு. வெள்ளத்து அணைய இடும்பை, கடல் வெள்ளம் போல துன்பம் அப்படின்னு. கடல் எவ்வளவு பெருசு, அந்த அளவுக்கு மிகு துன்பம் ஒருவனுக்கு வந்தாலும் அறிவுடையோர் அதை வெற்றி பெறுவார். அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். அவன் அதான் அங்க உள்ளம், உள்ளத்தை தான் அவர் சொல்றார். இதை நான் கடப்பேன், இதையும் கடந்து விடுவேன் என்று அவன் உள்ளத்தில் உள்ளே அதை நெகிழ்ந்து ஆழ்மனதில் நினைத்து அதையே யோசித்து கொண்டிருக்கும் போது அவன் வெற்றி பெறுவான். அதை விடுத்து அவன் சோகத்தில் ஆழ்ந்து விட்டால் அவன் வெற்றி பெற முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நம் மனம்தான். இப்ப ஒரு துன்பம் வரும்போது அழுகிறோம், சோர்ந்து போயிடுறோம். இன்பம் வரும்போது ஒரே மகிழ்ச்சி ஆயிரும். இது ரெண்டையும் செய்யறது எது? நம்ம மனசு தான். எல்லா வேலையும் வந்தான் பண்றான் உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டு. அப்ப துன்பம் வரும்போது அழுகுறான், இன்பம் வரும்போது சிரிக்கிறான். அப்ப இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்கு வந்து விட்டால் உனக்கு துன்பமும் ஒன்றுதான், இன்பமும் ஒன்றுதான், இல்லைங்கதா? அப்ப இன்பம் வந்தோடனே ஒரு தலகால் தெரியாம ஆடுறது, ஒரே மகிழ்ச்சி. மறுநாள் சாவு அந்த வீட்டுல என்ன ஆகும்? அப்படி அந்த இன்பம் போயிடும். ஆனா அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகிறோம். அந்த இறப்பு வந்துட்டா தள்ளி போட்டுற முடியுமா? இறப்ப நேற்று பர்த்டே கேட்க விட்டுட்டு, இது உண்மை நடந்தது. என் மச்சான் அவருக்கு 60 வயசு பர்த்டே எல்லாம் செஞ்சு அன்றைக்கே வீட்டு கிரக பிரவேசம். நான், என் மனைவி, ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய நடந்தது. மனைவி, என் மச்சான் 3 பேரும் ஒரே தட்டுல மீ குரங்கு போட்டு சாப்பிடுவோம். சைவ மீ குரங்கு தான்.
சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். மறுநாள் ஆசிரியர் இந்தியாவுக்கு போறாரு. இந்தியாவில் வந்துட்டாரு ஏர்போர்ட்டுக்கு. நான் காலையிலே போயிட்டு வாத்தியாரை ஏத்துறதுக்கு போயிட்டு ஏத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். ஃபோன் வருது, மச்சான் இறந்துட்டாருன்னு. முதல் நாள் கிரக பிரவேசம், பர்த்டே கேக் வெட்டி ஒரே ஆனந்தமயம், இன்ப வெள்ளத்தில் தவழ்ந்த அந்த குடும்பம். மறுநாள் ஒரே சோகம், இறந்து விட்டார். 60 வயசு தான், ஹார்ட் அட்டாக். இதுதான் மனித வாழ்க்கை. அப்ப எதுவும் நடக்கலாம். இப்ப நாங்க நின்றுட்டு பேசுறோம் இல்லையா, இதுதான் நிஜம். அப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த உலகம் அவ்வளவு ஆபத்து நிறைந்த உலகமாக இருக்கிறது. அதனால துன்பமும் இன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. எதை நாம் சந்தித்தாலும் அதை வெற்றி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதில் நாம் அழுந்து விடக்கூடாது, அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்ப தோல்வி வரும்போது, துன்பம் வரும்போது, இடையூறு வரும்போது எப்படி கடக்க வேண்டும் என்று அடுத்த குறளில் சொல்கிறார். முதல்ல சொன்னேன்ல, இந்த மாதிரி எண்ணம் யாருக்கு வருமாம்? அறிவுடையான். அவங்க ஒரு சொல்ல போட்டார் பாரு, எல்லாராலையும் அது முடியாது. நான் சொல்றேன், ஆனா எல்லாராலையும் அது முடியாது. அதுதான் அவரே சொல்றாரு, வெள்ளத்தனைய கடல் போல துன்பம் உனக்கு வந்தாலும் அறிவுடையான் அவன் உள்ளத்தின் உள்ள கெடும். அவன் உள்ளத்துல அவன் நினைக்கக்கூடிய அந்த ஆற்றல், அவனுக்கு அந்த மன வலிமை இருக்கு. நம்ம சோர்ந்து போயிடுறோம், அப்படியே உடஞ்சி போயிடுறோம், உட்காந்துடுறோம். அப்ப அது சோர்வாயிடுது. அப்ப அந்த நேரத்துல நம்ம வெற்றி கொள்ள முடியாது. அறிவுடையான் மட்டும்தான் இதை செய்வானாம். அவன் இதை சிந்திச்சு பார்ப்பான். இன்பமும் துன்பமும் கொண்டுட்டு வர்றது நம்ம மனசு தான். எல்லாத்துக்குமே நம்ம மனம்தான் காரணம். பர்த்டே ஒரே ஆனந்தமா கொண்டாடுறது, மறுநாள் இறப்பு ஒரே டவுன், அப்படியே போயிடுது. இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம். நம்ம மனம்தான் எல்லாத்தையும் சந்தோஷமா நினைக்குது, இதை துக்கமா நினைக்குது. எல்லாத்தையும் உண்டு பண்றது இவன் தான். கவனம். அதனால அப்படிதான் அறிவுடையோர்கள் இதை சிந்தித்து அதை பெரிதல். என்னோட மனைவி இறந்து 15 நாள் கூட ஆகலை. நான் ஸ்ரீமுடா திருக்குறள் வகுப்பு அங்கே நடத்தத்தான் போயிருந்தேன். இந்த மனைவி இறப்புக்காக நான் 1 மாசமோ 2 மாசமோ தள்ளியே போடலை. வகுப்பு நான் தொடர்ந்து நடத்தி கொண்டே தான் வந்தேன். என் மனைவி இறந்து 1 வருஷம் கூட அவளை 1 மாதம் தான் நான் திருக்குறள் உரையை எழுத ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்க இருந்த காலத்தில் அவங்களுக்கு சீக்கு பார்க்கறது எனக்கு பொழுது போயிடுச்சு. ஆஸ்பத்திரி வீடு இப்படியே. அவங்க இறந்த உடனே நான் அதுலேருந்து விடுபட்டு உடனே என்னை நான் மாற்றிக்கொண்டேன். இந்த திருக்குறள் உரையை அந்த 2020 எழுத ஆரம்பித்தேன். ஜனவரியில் குறள் வகுப்பு அன்றைக்கு தான் ஆரம்பித்தோம். அந்த மாதம் தான், ஜனவரியில் இங்கே ஆரம்பித்தோம். அப்படியே தொடர்ந்து வந்தது. அப்போ துன்பம் இன்பம் என்பது இயற்கை தான் என்று அதை தள்ளி போடு. உன்னோட பாதையை நீ தள்ளி போடாத. நீ உன்னோட நெடும் பயணத்தை தள்ளி போடாத. நீ எதை நோக்கி பயணிக்கிறாயோ அதை தள்ளி போடாது. சோர்ந்து விடாது. முயற்சி செய், உன்னாலேயும் முடியும். உன்னால் முடியும் தம்பி தம்பி. பாட்டு கண்டினியூ பண்றது கூட ஆள் இல்லாம என்னம்மா சொல்லுங்கம்மா. அது நீங்க பேசுறது அங்க போகுது, சொல்லுங்க. ஆமா. பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாருங்கய்யா. நான் சொன்னேன், இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க, பூஜை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? நடக்கிறது நடக்கும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவங்க அம்மாவுக்கும் அப்படிதான் செஞ்சாரு, அவங்க அப்பாவுக்கும் அப்படிதான். அவர் முற்றும் துறந்தவருமா, எல்லாத்தையும் உணர்ந்தவர். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை செய்யணும். நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, அவர் விடுங்க, அவர் வழியில அவர் போகட்டும். அவரு அதெல்லாம் தெரிஞ்சவரு. இறப்பு என்பது என்ன, நம்ம இறப்பை நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? கடவுள் ஒரு புது உடம்பு நமக்கு கொடுக்குறாருமா அந்த ஆன்மாவுக்கு. அப்ப அங்க போய் இப்ப பாரு, கை தூக்க முடியல, கால் இழுத்துக்குச்சு,
கழுத்து சுளுக்கிக்கிச்சு, ஒரே இனிப்பு நீரு, மூச்சு பிடிச்சிக்கிச்சு, அது பிடிச்சிக்கிச்சு. அம்மாங்கள்ல எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, நல்லது சாப்பிட முடியல, வேறு சாப்பிட முடியல, குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியல. ஆனா புது உடம்பு கிடைச்சோன்னு அந்த பேபி, அந்த குழந்தை உதைக்கிற உதைய பாத்தீங்களா? மூஞ்சில கூட உதைக்கும், கையில உதைக்கும். எவ்வளவு உற்சாகமா இருக்கு அந்த பேபி. அந்த மாதிரி உடம்பு நம்ம கொடுக்குறாருமா, புது உடம்பு. அதையே வேண்டான்ற, சந்தோஷப்படு. ஆமா, இந்த அம்மா இன்னைக்கு இறந்தாக்கா நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு தெம்பான ஒரு உடம்பு, ஆரோக்கியமான ஒரு உடம்பு கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்படு. இதுதான் இங்க சொல்லப்படுது. இடுக்கண் வருங்கால் நக, சாவு வீட்டுல போய் சிரிச்சுட்டு இருக்க வேண்டாம். உன் உள் மனதில் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொள். அதைத்தான் அவர் செய்யறாரு. அவர் என்ன நினைச்சிருக்கீங்க? சாதாரண நினைச்சிருக்கீங்களா? அந்த கம்பெனியை அவர் தூக்கி தலையில வச்சிருக்குது. கவனம். நீங்க பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையானால் கூடிவாள், சற்றேனும் மாறுபாடு உண்டானால் பேசாமல் சந்நியாசம் கொள். இது அவருக்கு தெரியும். கவனம் கவனம் கவனம். இது நான் சொல்லலாமா? ஔவையார் ஒரு பெண் துறவி சொல்றாங்க, பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரையாக இருங்க, இருந்தால் கூடிவாள், சற்றேனும் ஏருக்கு மாறாக உண்டாவாயானால் பேசாமல் போய்விடு. எங்க? ஏதோ ஒரு இடத்துல. இதுதான் அப்ப கணவன் எவ்வழியோ அவ்வழி நம் வழின்னு செல். அது இருவருக்கும் நல்லது. அந்த இல்லறம் சிறக்கும், பெருமைப்படும். அவர் செய்வதெல்லாம் நீங்க குற்றமாக காணாதீங்க. அவர் வேறொரு இதுல சிந்தனையில உள்ளவர். அந்த அளவுக்கு அவர் காலையில எந்திரிச்சு அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அவருடைய கருத்தை நீங்க தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எதுவுமே. அதான் துன்பம் அது பாரு, அவர் பாரு, அம்மா இறந்தம் கிடக்குறாங்க, அவர் போய் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது மலையக்காரர்கள் இதை செய்யறாங்க, முஸ்லிம்காரர் கிறிஸ்துவங்க செய்யறாங்க. கோயில்ல சேர்ச்சில் கொண்டு போய் வச்சுட்டு என்ன செய்யறாங்க? ஓன்னு அழுகுறாங்களா நம்ம மாதிரி? அவ்வளவு சந்தோஷமா அவங்க பாடலை படிச்சு இறைவன்கிட்ட போ, நல்ல ஒரு தேகத்தை பெற்று வா அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அந்த எண்ணம் நம்ம இந்துக்களுக்கு வரவே மாட்டேன்னுது. அது வரணும். ஏன் ஒப்பாரி வைக்கணும்? பெரிய ஒப்பாரி. அந்த அந்த ஆன்மாக்கு வேற புண்ணியம் இல்லையா? நல்ல ஒரு தேகம் கிடைக்காதா? கிடைக்குமே, கடவுள் கொடுக்கறதுக்கு காத்து இருக்கிறாரு, அதுக்கு தானே அவர் கூட்டிட்டு போறாரு. நல்லா சந்தோஷமா அனுப்பி வைங்க. அதைத்தான் சொல்லுது நம்மளோட சமயம். நிறைய விஷயங்களை மறைக்கப்பட்டு இந்த ஒப்பாரி வைக்கிற விஷயத்த மட்டும் முன்னு கொண்டாந்து வச்சுட்டாங்க. அதுதான் நம்ம முன்னெடுத்துக்கிட்டு வாழ்றோம். இல்லை, நிறைய விஷயங்கள் இந்து சமயத்திலையும் சொல்லியிருக்கு. நல்ல இந்த மாதிரி அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சில விஷயங்களால சிலருக்கு லாபம் இருக்குது. அதனால சில விஷயங்களை இப்படி கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம். சரி, அதுதான் சொல்றாரு. வெள்ளத்தணைய இடும்பை, கடல் போன்ற துன்பம் உனக்கு வந்தாலும் அறிவுடையான், சிந்தனை ஆற்றல் உள்ளவன், மேன்மையான கல்வியாளன், அவனுக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. உள்ளத்தின் உள்ளக்கடும், நீ உள்ளத்தின் உள்ளே அந்த துன்பத்தை பெரிதாக எண்ணாதே. நீ எதை நோக்கி பயணிக்கின்றாயோ அந்த பயணத்தின் முடிவு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவாயோ அதை அதையே நினைச்சு உற்று நோக்கு, அதே சிந்தனையில் இரு, கண்டிப்பாக நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என்பது தான் இந்த குறளோட ஆழமான கருத்து. சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, சாவு வீட்டுல போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, அது இல்லை. துன்பம் மோட்டர்ல இருந்து விழுந்துட்டு அடிபட்டு இரடா இவன் பைத்தியக்காரனா இருக்கான் இல்ல, அடுத்த செகண்ட் நீ என்ன செய்யணும்ன்றது யோசி. அதுதான் இந்த திருவள்ளுவர் சொல்றது. சிந்தனை செய், முயற்சி செய், யோசி. உன் ஆழ் மனதில் உள்ள கெடும், உன் ஆழ் மனதில் நீ அதை நினைக்க 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 அந்த துன்பம் இல்லாமல் போகும், உன்னை விட்டு ஓடி போகும். உன் மனதே, உன் உள்ளமே அதற்கான உருவகத்தை கொடுக்கும், அதற்கான முயற்சியை உன்னை முன்னெடுக்க வைக்கும். அதுதான் இடுக்கண் அழியாமை. துன்பத்துல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இடையூறில் சிக்கிக்கொண்டு அழிந்து போகாதே. அதை எப்படி நாம அதை முன்னெடுக்க வேண்டும் என்பது அடுத்த குறள்ல சொல்றாரு. மனத்தை பற்றிய மகாபாரதம்
சொல்லுங்க. அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா, ம். யார் வேண்டுமானாலும் குதிரையை ஓட்டலாம், ஆமா. யார் வேணாலும் குதிரையை ஓட்டலாம். ம். ஆனால் நல்ல சாரதி எப்படி நம்ம முடிவு பண்ணணும்னு சொன்னா, ம். எங்க குதிரையை இழுத்து நிறுத்தி பிடிக்க தெரியணும், ஆமா. அவன் தான் நல்ல சாரதின்னு சொல்றான். ஆமா. குதிரை ஏறி ஓட்டுறவன் நல்ல சாரதி கிடையாது. ஆமா. அந்த குதிரையை எங்க இழுத்து பிடிச்சு நிறுத்த தெரியணும், ம். அல்லது அந்த லகானை விட்டா இந்த குதிரை ஒன்று வேகமா ஓடும்னு ம். தெரிஞ்சவன் தான் நல்ல சாரதி. ஆமா. சொல்லிட்டு சொல்றாரு, இந்த மனம் என்கின்ற குதிரையும் அப்படித்தான். ஆமா. மனம் என்கின்ற குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம எங்கே இருந்துட்டு நம்ம மனம் திருவண்ணாமலைக்கு போயிடும். ஆமா. ஒளியை விட வேகமாக போகக்கூடியது ஆமா. மனம் ஒன்றுதான். ஆமா. இங்க இருந்துட்டு உங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆமா. வீட்டுக்கு போயிட்டு அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்ன செய்றாங்கன்னு பார்க்கலாம். அங்கே ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனம் என்கின்ற குதிரையை எவன் ஒருவன் இழுத்து பிடித்து நிறுத்துவதற்கு கற்றுக்கொள்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். ஆமா. உண்மைதான் அது. அந்த மாதிரி அந்த மனம் என்ற குதிரையை அடக்கும் ஆற்றல் ஒருவனுக்கு இருக்க வேண்டும். அது எப்படி அந்த கடிவாளத்தை பிடித்து அந்த குதிரையை அவன் அடக்குகின்றானோ அந்த மாதிரி திறமையான ஒரு சாரதி இருக்கான். அவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு பேரே அதுல இருக்க, பார்த்த சாரதி. பார்த்தன் அர்ஜுனன், பார்த்தனுக்கு சாரதி, பார்த்த சாரதி. மகாபாரதத்துல திறமையான சாரதி கிருஷ்ண பரமாத்மா. அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா அந்த பார்த்த சாரதியா இருந்ததுனாலதான் அர்ஜுனன் வெற்றி பெற்றான். இல்லைன்னா அர்ஜுனன் எப்பயும் அழிஞ்சு போயிருப்பான். எல்லா நுட்பங்களும் தந்திரங்களும் தெரிந்தவன் கிருஷ்ணன். அதனால அவன் வெற்றி பெற்றான் அர்ஜுனன். பைஸ்கல்ல விழுந்தேன். ம். அப்ப நான் என்னால கால் எல்லாம் தூக்க முடியல. ம். இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி என்னால கால் தூக்க முடியல. முயற்சி பாரு. நேற்று காலையே தூக்க முடியல, இன்னைக்கு அதை பயிற்சி செஞ்சு இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்துட்டாரு. முதல்ல சொன்னாரு, நான் வீட்டுக்கு போனேன், இன்னைக்கு வரியா இல்லையா, ஏன்னா போன வாரம் ஆப்ஷன்ல இன்னைக்கு வகுப்பு வரியான்னு கேட்டேன். பிளாஸ்டிக் போட்டு பிளாஸ்டிக் எங்க காணோம், பிளாஸ்டிக் போட்டிருக்கு முனைகிட்டு அவங்க அம்மா வந்தாங்க. இல்ல இப்போ கிளாஸுக்கு அப்படின்னாங்க அவங்க அம்மா. கையில தான் விரல தானே பிளாஸ்டர் போனாங்க. இப்ப அவர் சொல்றது வேற மாதிரி. ஆனா பரவாயில்ல, அவர் முயற்சி செஞ்சு வந்துட்டாரு, வகுப்பு வந்துட்டாரு. நான் சின்ன வயசுல ஒரு 6 வயசுல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இல்ல 7 வயசுல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என் கையில ஒரு ஊசி மாதிரி போட்டாங்கல்ல, அது நான் கையை தூக்க முடியாம இருந்தேன். நான் அம்மா எனக்கு டிராவிங் கொடுத்து கலர் அடிக்க எல்லாம் கொடுத்தாங்களா, மத்த பிள்ளைங்க எல்லாம் போன் பண்ணிருந்தாங்க. அப்ப எனக்கு போன் வேணான்னு நான் அதை தூக்கி போட்டு அம்மா எனக்கு கலர் அடிக்க கொடுத்தாங்கன்னா கையை தூக்க முடியாம இருந்துச்சு. அப்பயும் நான் அந்த கையில நான் டிராவிங் பண்ணி அப்படியே எனக்கு ட்ரை பண்ணி பழகிடுச்சு. அந்த பிளாஸ்டர் போட்டதுனால முயற்சி, ஊசி குத்துறதுனால நான் அந்த செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லல. ஊசி குத்தினாலும் பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல, டிராயிங் செஞ்சாரு. இதுதான் முயற்சி. ஐயோ என் கையை போச்சு என்னால முடியாது, இந்த இது இருக்கவே கூடாது. அதான் அவரோட அனுபவம் அவர் சொல்றாரு. வெரி குட். பரவாயில்ல, அவரோட அறிவுக்கு, அவரோட வயதுக்கு, அவரோட அனுபவத்தை அவரும் ஷேர் பண்ற, அது ஒரு பெரிய விஷயம். பெரியவங்க எவ்வளவு பேரு மனம் திறந்து பேசுறது இல்ல, சொல்றதுக்கு முன் வர்றது இல்ல. அவங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கு, ஆனா சொல்ல முன் வர மாட்டாங்க, அதான் வெட்கப்படுறாங்க. பரவாயில்ல, அவன் துணிஞ்சு சொல்றாங்க. 2வது தான் படிக்கிறான். சரி, அடுத்த குறள். துன்பத்திற்காக துன்பப்பட்டு மனம் கலங்காதவர் அத்துன்பத்திற்கே துன்பம் விளைவித்து வெற்றி காண்பது. டாக்டர் APJ அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் உலகமே அறிஞ்ச ஒருத்தர் தான். அவருக்கு ரொம்ப பிடித்த குறள் இது. இன்னொரு குறள் இருக்கு, அறிவுடைமையிலே அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவருக்கும் உள்ளளிக்கலாக. அது ஒரு குறள், அது ரொம்ப பிடிச்சது.
இந்த துன்பத்துக்கு உள்ள குறள்ல இந்த அதிகாரத்துல இந்த குறள், இந்த 10 குறள்ல இந்த குறள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. துன்பத்திற்கே துன்பம் செய். எப்படி துன்பத்திற்கே துன்பம் செய்யறது? எப்படி சாத்தியம்? துன்பத்துக்கு எப்படி துன்பது? அந்த துன்பத்தை நீ பொருட்படுத்தாமல் நீ முயற்சி செய்து நீ வெற்றி பெறுவாயானால், இப்ப பாத்தீங்களா ஒரு படம், அந்த பெண்ணுக்கு கால் உடைஞ்சு போச்சு, இரும்பு கால் பூட்டி இருக்கிறாங்க. அவன் என்ன நினைச்சிருக்கணும், நம்ம போய் கால் தான் போச்சு, இந்த ரோட்டு ஓரத்தில் உட்காந்து பிச்சை எடுக்கலாம்ல. அதுதான் ரொம்ப பேர் செய்யறாங்க. ஆனா அவ இமயமலை, நல்ல கால் உள்ளவனே இமயமலை ஏறதுக்கு பயப்படுறான். மலேசியால பெரிய குழு போச்சு, மகேந்திரன் மோகன்தாஸ் தான் ஏறினாங்க, பெரிய குழு திரும்பி வந்துருச்சு, அது சொல்ல வேணாம் நம்ம. அப்ப அவங்க எல்லாம் நல்ல கால் உள்ளவங்க தானே. சாமி எல்லாம் பார்க்கல, அங்க மழை தான் இருந்துச்சு. சாமி. அப்ப முயற்சி என்பது அப்படித்தான். நாம அந்த முயற்சி கால் போனாலும் அவன் கவலைப்படல. பாரு, ஒரு பெண் ஒரு ஆணாக இருப்பது வேறு, பெண்ணோட உடம்பு ஆணோட உடம்பும் ஒரே மாதிரி அல்ல. நாம் பார்ப்பதற்குத்தான் எல்லா அவயங்களும் சமமாக இருப்பது போல் இருக்கு. மென்மை, பெண் மென்மையானவள். அந்த உடல் அமைப்பு, அந்த சதை பிடிப்பு எல்லாம் நம் தோல் போல் இல்லை பெண்களுக்கு. அந்த மாதிரி மென்மையான உடம்பை கொண்டவள் கால் ஒடிந்த பிறகும் இமயமலை ஏறி சாதனை செய்து இருக்கின்றாள். அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய முயற்சி. அந்த மாதிரி முயற்சி செய்து அவள் அங்க போகும்போது தான் அந்த துன்பத்திற்கு துன்பம் உண்டாயிடுச்சு. நம்ம அவ காலை உடைச்சிட்டோம், இவன் இப்படி ஏறிட்டா, நான் தோத்து போயிட்டேன், துன்பம் தோத்து போச்சு, அவ வெற்றி பண்ணிட்டா. இதுதான் துன்பத்திற்கு துன்பப்படுத்துதல். துன்பம் நினைச்சது காலை உடைச்சி ஆளை வீட்டுல உட்கார வச்சிடலாம், இல்ல பிச்சை எடுக்க வச்சிடலாம். ரெண்டுமே நடக்கல. அந்த துன்பத்துக்கு ஒரு உருவகம் கொடுக்கிறார். உருவகம் கொடுத்து அந்த துன்பம் என்ற ஒருவன் துன்பப்பட்டு போனான், ஜெயிக்க முடியவில்லை. அவள் பொய்க்கால் போட்டு இமயம் சென்று விட்டாள். அதுதான் அவள் பெற்ற வெற்றி. அதுதான் துன்பத்துக்கு கிடைத்த தோல்வி. என்னங்கதா? இப்படித்தான். அப்ப இங்க என்ன சொல்றாரு, நாம் முயற்சி செய்யணும். துன்பம் வரும்போது தோண்டு போகாதே, சோர்வு அடைந்திடாதே. பலர் பலவிதம் சொல்லுவார்கள், உன் முயற்சியை நீ கைவிடாதே, வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உன் ஆழ் மனதில் அதை தொடர்ந்து நீ முயற்சி செய்வாயானால் வெற்றி உனக்கு நிச்சயம் கிட்டும். இல்லைங்கதா? இந்த சாமி மலையில சாமியை பார்த்து பூதம் பார்த்து அதெல்லாம் சும்மா கதை. உனக்கு இன்னும் தெரியுமா, இமயமலத்துல சிவனே அப்படி நிக்கிற மாதிரி படம்லாம் பிடிச்சி யூடியூப்ல போடுறானுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்காரும் செய்யறாங்க. இதெல்லாம் சும்மா அதெல்லாம் பொய். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ ஏமாந்து போகாத. சிவன் உன்னுள்ளையும் இருக்கிறார், என்னுள்ளையும் இருக்கிறார், நம் எல்லாருள்ளும் இருக்கிறார். எதுவாக? ஜோதியாக, ஆன்மாவாக. சின்ன ஆன்மா, அது இருக்கிற இடம் கூட தெரியாது, நம்ம பார்க்க முடியாது ஆன்மாவை. அந்த அளவுக்கு மென்மையானது, நுட்பமானது ஆன்மா. அதனால அந்த மாதிரி கதையெல்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு, சிவன் அங்க போயிட்டாரா, அப்ப இங்க இல்லையா, சிவன் கோயில் இல்லையா, இருக்க மாட்டாரு, அங்க போயிட்டா அப்படித்தானே, இருக்க மாட்டாரு, அதான் இருப்பாரா, எப்படி, அதான் அங்க போயிட்டாரு, குழப்பமா போச்சு. கடவுள் எல்லா இடமும் நிறைஞ்சி இருக்கிறார், அவர் இல்லாத இடமே இல்லை. உன்னுள்ளும் இருக்கிறார், என்னுள்ளும் இருக்கிறார். அவருக்கு பேரு தான் கடவுள், காட்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு வகையிலையும் சொல்றாங்க. அப்ப முயற்சி திருவினையாக்கும். இதுதான் முயற்சியில தோல்வி கண்ட பிறகு சோர்ந்து விடாதே. உன் ஆள் மனதில் நான் வெற்றி பெறுவேன். அவ அந்த கால் ஒடிஞ்சு போன என்ன நினைச்சிருப்பா, எவ்வளவு வேதனையப்பட்டிருப்பா. அந்த கால் வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த வேதனை சின்ன பொண்ணுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க கைய, நேரத்தெல்லாம் என்னடா கால் கை தண்டை போச்சு, என்ன கால் வேற இல்ல, இங்க கொஞ்சம் இப்போ பட்டிருக்குது. அப்ப அவ்வளவு வேதனையை அவள் தாங்கி கொண்டு இமயம் சென்றாள் என்றால் அது எவ்வளவு பெரிய முயற்சி, எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதைத்தான். அப்ப அந்த துன்பம் என்பவன் தோல்வி கண்டு விட்டான், அவனுக்கு துன்பப்படுத்தி விட்டாள் அவள். அதான்
இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பைப்படாதவர். அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் இந்த குறள். இது எல்லா மனிதர்களும் நாம் துன்பத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். துன்பம் என்பது நம்மளுடைய ஆன்மாவுக்கு நாம் கொடுக்க ஒரு பல பரீட்சை தான். அதை கடந்து போக வேண்டும். அதிலே சோர்ந்து போய்விடாதே, கடக்க முயற்சி செய். துன்பம் இல்லாத மனிதன் யார்? உலகத்தில் யார் தான் துன்பம் இல்லை? எல்லாருக்கும் இன்பம் துன்பம் வந்து கொண்டு தான் இருக்கு. இல்லை, நம்ம மனம் தான் அதை பெருசுப்படுத்துது, சிறுமைப்படுத்துறதும் நம்ம மனம்தான். அதுல கண்டு தோண்ட விட வேணாம். எப்பயும் உங்க வாழ்க்கையில் நீங்க பிள்ளைங்களா இருக்கிற படிச்சு எதிர்காலத்துல நல்ல ஒரு பேரும் புகழும் அடையணும்னு சொன்னா இந்த துன்பத்தை நீங்க வெறுத்து ஒதுக்கணும். துன்பமா போ, அப்போ கால் உடஞ்ச எவ்வளவு முயற்சி செஞ்சு போயிட்டா இமயத்துக்கு. உங்களுக்கு இமயத்துக்கு அப்போ சொல்றோம், ஸ்கூலுக்கு போய் படிங்க, எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணுங்க, நீங்களும் சாதிக்க முடியும், உங்களாலேயும் முடியும் என்று நினை. ஏன் அவனால் முடியும் போது உன்னால் முடியாது? முயற்சி தான் எல்லாத்துக்கும் காரணம். அதற்கு எஃபர்ட் போடணும், முழு எஃபர்ட் போடணும். பயிற்சி, அதாவது நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க இல்லையா? எல்லாமே இலகுவா வந்துருமாம்மா, எதுவுமே ஈஸியா கிடைக்காது. கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் எதுவும் நம் கைக்கு வராது. கைக்கு வர வேண்டும் என்றால் முயற்சி, இழப்பு, துன்பம், இடையூறு எல்லாம் வரும். இந்த இடையூறை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அடுத்த குறள்ல சொல்றாரு. அந்த யுக்திகளை சொல்றாரு, ஒரு ஓமானம் சொல்லி சொல்றாரு. அடுத்தவாய் எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. கருத்து: இடையூறுகள் ஏற்படும் இடங்களிலெல்லாம் தளர்வின்றி வண்டியை இழுத்து செல்லும் எருது போல் மனம் தளர்வின்றி தொழில் செய்ய வல்லானை வந்துற்ற இடையூறுகள் துன்பம் அறியும். மடுத்தவாய் எல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. இந்த குறள்ல திருவள்ளுவர் எப்படி நீ முயற்சி செய்யணும், உனக்கு துன்பம் வந்த போது, இடையூறு ஏற்பட்ட போது, நம்மளை பார்த்து மிருகம் கத்துக்குதோ இல்லையோ, மிருகத்தை பார்த்து நாம ரொம்ப விஷயம் கத்துக்கணும்னு தான் அந்த குறள் சொன்ன. அந்த மாடு எருது வண்டி இழுக்குது, பெரிய பொதி வண்டியில ஏற்றிருக்கு, அந்த சுமையை ஏற்றிக்கிட்டு வண்டிக்காரன் ஓட்டிக்கிட்டு போகிறான். வண்டியை ஓட்டிக்கிட்டு போகும்போது, நம்ம தார் ரோடு இல்லைல்ல அந்த காலத்தில், மண் ரோடு தானே. அப்போ மண் ரோட்டில் மழை பெஞ்சா ஒரு சில இடத்துல மேடு பள்ளம் இருக்கும். அப்போ அந்த மண், அந்த பள்ளமாக உள்ள இடத்துல தண்ணி நின்றுச்சுன்னா அது சகதி ஆகிடும். அப்போ கரெக்டாக அந்த வண்டி போய் அதில் மாட்டிக்கிடுச்சு. ஒரு சக்கரம் மாட்டிக்கிட்ட பிறகு அந்த மாடு என்ன செய்யும்? மாடு என்ன செய்யும்? ஒரு சக்கரம் இப்படி போயிடுச்சு, அந்த மாடு என்ன செய்யும்? இழுக்கும் இல்லையா, முயற்சி செய்யும் இல்லையா? என்ன மாதிரி முயற்சி செய்யன்னு திருவள்ளுவர் சொல்றாரு, ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்ப நம்ம காடி கூட ஒரு சைட்ல ஒரு பள்ளத்தில் இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நேராகவே நீ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி காடியை டிரைவ் பண்ணாத, கொஞ்சம் சைட் வைஸ்ல எடு. சைட் வைஸ்ல என்னும்போது முன்னுக்கு பள்ளம், சைட் வைஸ்ல கொஞ்சம் இடம் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல எடுத்து அப்புறம் கொண்டுட்டு போகலாம், கொஞ்சம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும் வழி, அது அந்த பள்ளத்தை ஏறுறதுக்கு. அப்போ இந்த மாடு என்ன செய்யுமா, பொதி ஏற்றிக்கிட்டு போகும்போது பள்ளத்தில் இருந்தோன்னே முதல்ல அதோட முயற்சி என்ன செய்யுமா, இப்படி ஒரு பக்கத்து போய் இழுக்குமா. அப்படி அப்படி இழுக்கும்போது அந்த வண்டி கொஞ்சம் ஏற முயற்சி செய்யும், ஆனால் ஏறலை. இது முயற்சி. அடுத்த முயற்சி என்னது? அடுத்த முயற்சி என்ன செய்யுமா, தன்னுடைய தலையை, நம்ம கூட சில விஷயங்களை இப்போ ஒரு இழுக்கிறோம், ஒரு பலம் கயிறு கட்டி இழுக்கும்போது இப்படின்னா வரல, நம்ம என்ன செய்யறோம், இப்படி குனிஞ்சு நம்ம தலையை கீழே தாழ்த்தி முயற்சி செய்யும் போது அந்த பலம் அதிகரிக்குது. மாடு இதை செய்யுமா, அந்த வண்டி இழுக்கிறதுக்கு தன்னுடைய மூக்கு கொண்டு போய் இந்த பூமியில முட்டுற வரைக்கும் கொண்டுட்டு போய் அப்புறம் இழுக்குமா. ரெண்டாவது இது முயற்சி.
இரண்டாவது முயற்சி, அப்பயும் வண்டி ஏறல. அடுத்த முயற்சி என்ன? 2 காலை எப்படி குனிஞ்சிடும், முட்டி போட்டுருமா. 2 காலும் முட்டி போட்டு அப்புறம் அதே மாதிரி முன்னுக்கு மூக்க தள்ளி இழுக்குமா. 3 முறை நீ முயற்சி செய்தால் அந்த வண்டி இழுத்து விடும், அந்த மாடு இழுத்து விடும். இது நமக்கு கிடைத்த யுக்தி. ஒரு மாடு கூட அந்த வண்டியை, பொதி சுமந்த அந்த வண்டியை இழுக்க மாட்டேன், அவன் தான் சவுக்குள் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அந்த மாடை. அப்படி செய்யும்போது அதை இழுக்க மாட்டேன்னு சொல்லாதான். 3 வழியில முயற்சி செய்து, ஒன்று சைட்ல இழுக்குது, ஒன்று தலையை கொண்டு போய் கீழே வச்சு இழுக்குது, அடுத்தது முட்டி போட்டு எப்படியோ அந்த ஓனருக்கு, அந்த தன்னுடைய எஜமானனுக்கு அந்த வண்டியை இழுத்து கொண்டு போய் சேர்க்குமா. இந்த மாதிரி தான் யுக்திகள். நீ தோல்வி எடும்போது, துன்பம் வரும்போது சில யுக்திகளை பயன்படுத்து, சிந்திச்சு பார். வேறு எந்த யுக்திகள் நாம் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்து நீ வெற்றி பெற வேண்டும். மாடுக்கு இந்த டெக்னிக்லாம் யார் சொல்லி கொடுத்தது? முட்டி போட்டு இழுக்கணும்னு, ஒரு சைட்ல இழுக்கணும் யார் சொல்லி கொடுத்தது? தலையை கொண்டு இப்படி வச்சு டேய் கொஞ்சம் குனிஞ்சு இழுடான்னு சொல்லணும் மனுஷனுக்கு. மாட்டுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அந்த டெக்னிக் அதுக்கு தெரியுது. அப்ப இந்த மாதிரி தான் நாம துன்பம் இடையூறு வரும்போது, கஷ்டம் வரும்போது சில யுக்திகளை பயன்படுத்தி நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று இந்த குறள்ல சொல்லுகிறார். பொதி சுமக்கும் எருது போல் இடையூறுகள் ஏற்படும் போதெல்லாம், ஏற்பட்ட இடையூறுகள் துன்பம் அடையும். மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. இடையூறுகள் ஏற்படும் இடங்களில் எல்லாம் தளர்வின்றி வண்டியை இழுத்து செல்லும் எருது போல், மனம் தளர்வு இன்றி தொழில் செய்ய வல்லானை வந்துற்ற இடையூறுகள் துன்பம் அடையும். இந்த மாதிரி சில முயற்சிகள் செய்யாம எதுவும் நடக்காது. ஆஃப்டர் இந்த மாடு இந்த அளவுக்கு முயற்சி, மனுஷன் எவ்வளவு செய்யணும்? ஒரு துன்பம் வரும்போது, இடையூறு வரும்போது இந்த அளவுக்கு முயற்சி செய்யணும். மனுஷன் 6 அறிவு இருக்குன்னு சொல்றோம்ல, அது மாடுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு தானே. அது இந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்துது. இப்படி இழுக்கு பார்க்குது, அப்ப இப்படி இழுக்கு பார்க்குது, அப்ப இப்படி இழுக்கு பார்க்குது, அப்ப இப்படி இழுக்கு பார்க்குது. மனுஷன் ஒரு டெக்னிக்கும் பயன்படுத்த வெற்றி பெறணும்னு பார்க்கறான். எப்படி முடியும்? அது எக்ஸாம்பிள் காமிக்கிறாரு. ஒரு மாடு 5 அறிவு ஜீவன் கழுத்தை விட்டு கட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட இவ்வளவு தந்திரம் தெரிஞ்சிருக்கு. பொதியை எப்படி இழுக்கணும் டெக்னிக்கோட. நீ ஏன் யோசிக்க மாட்ற? உன்னோட துன்பத்தை கண்டு தோண்டு போவாத, முயற்சி செய், முயற்சி செய், கண்டிப்பாக உன்னாலேயும் முடியும் என்பதுதான் இந்த ஆழ் மனதில் நினைக்க உள்ள கெடும் துன்பம். உள்ள நினைக்க 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 துன்பம் கெட்டு உனக்கு வேற சிந்தனை ஆற்றல் பெற்று நீ வெற்றி பெறுவாய். அதுதான் இது. துன்பத்தில் மாட்டிக்கொண்டு கரும்பு போல், சாறு பிழிந்து எடுக்கும் கரும்பு போல் மாட்டிக்கொண்டு அழியாதே. அந்த ஒரு அதிகாரம் இருக்குது, அது கீழ் மக்கள் பற்றி சொல்லுது. அது கயமை என்ற அதிகாரத்துல சொல்றாரு. கயவர்கள் அவர்களை அறிவாளியை ஓரிரு சொற்களில் திருத்தி விடலாம். கயவர்களை கரும்பு பிழிவது போல் பிழிந்தாதான் உண்மையை வாங்க முடியும், அவன் வேலையை செய்ய வைக்க முடியும். அந்த மாதிரி இருக்குதான். திருவள்ளுவர் சொல்றாரு, கயவர்களில் நல்ல வழி புத்தி சொல்லி நீ அவனை வேலை வாங்க முடியாது. கரும்பு சாறு பிழிவது போல் பிழிந்தால் அவன் உண்மையை சொல்லி விடுவான். செய்யறாங்கல்ல, இதுதான். அப்ப யுக்திகள், துன்பம் வரும்போது சில யுக்திகளை நம்ம பயன்படுத்தி நாம் வெற்றி கொள்ளலாம் என்பதுதான் இந்த குறள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம். சரி, அடுத்தது சொல்லிய. ம் 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 நாம சிந்திக்கிறோமா இல்ல நம்ம நினைச்சு பார்க்காத யுக்தி, அந்த அபூர்வமான அந்த யுக்தி அந்த நேரத்துக்கு அது தோன்றுது. நீங்க உங்க ஆழ் மனதில் யோசிக்க அந்த யுக்தி இறைவனால் கூட உங்களுக்கு கிடைக்கப்படும். ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். நீங்க உங்க தொழிலை தெய்வமா நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு முழு
சக்தியையும் நீங்க பிரயோகிக்கிறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு இடையூறு வரும்போது நீங்க என்ன அந்த மாதிரி மாட்டிக்கிச்சு, இந்த இன்ஜின் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சிந்திச்சு சிந்திச்சு சிந்திக்க அந்த உங்களோட சிந்தனையில இறைவனோட ஆற்றல் கொஞ்சம் சேர்ந்து உங்களுக்கு புது யுக்தியை கொடுக்கும். அந்த யுக்தி நம்மளுக்கு நீங்க அது வரைக்கும் இதை பத்தி நினைச்சது கூட இல்லை, ஆனாலும் அந்த யுக்தி உங்களுக்கு தோன்றிடுச்சு பாத்தீங்களா. அந்த பக்தியும் அந்த தொழில் மேல் நீங்கள் வைத்திருக்கிற பக்தியும் அந்த ஆழ் மனதில் நீங்க போட்டிருக்கிற சிந்தனையும் உங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கும். அந்த நம்பிக்கை அது வியப்பா இருக்கும். ஆமா. அந்த யுக்தி நம்மளுக்கு அந்த நேரத்துல தோணுது. டன் டன் டன். நீ அவர்கிட்ட படிக்கிறேன், என்கிட்ட படிக்கிறியா? பாரு. சரி, அதுதான் இந்த குரல்ல நம்ம சொல்லி அவரு சில விஷயங்களை சொன்னார் பாருங்க. அவருக்கு கம்பெனியில வேலை செய்யற, அவர் பெரிய ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. அந்த ஃபேக்டரியில சில பெரிய பெரிய மிஷின்கள் எல்லாம் அவர் இயக்கிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் சில இடையூறுகள் ஏற்படும் போது அவர் அதான் அது உள் மனதுல ஆழ் மனதுல நம்மளோட சிந்தனையை கொண்டு போய் போடணும். போட்டு சிந்திக்கும் போது இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார். அறவழியில் நீங்க செல்வீர்களானால் இறைவன் உங்களுக்கு வழிவகுப்பான். அறவழியில் செல்லாதவர்களுக்கு இறைவன் வழிவகுக்க மாட்டான். நீங்களே தான் ரோடு போட்டு போகணும். அதுதான் நம்ம சொல்லுங்க. நம்ம என்ன வேணுமோ அது முயற்சி செய்வான்னு பாருங்க. எனக்கு பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்குங்க. போட்டு அவங்க பந்து அங்க ஓடிடும். பந்து பிடிக்கிறதுக்கு போவான் பாருங்க வேகமா. அவனுக்கு ஒரு கால் வலி வந்துருமா என்னன்னு தெரியல. ஒரு காலுக்கு மேல தூக்கிட்டு ஒரு கால்லே போவாரு. அவனோட முயற்சி அவனோட அந்த பந்தை பிடிச்சிடணும்னு பந்தை போய் எடுக்கணும். 10 மாத குழந்தை வந்து அவ்வளவு முயற்சி செய்யுது. அப்ப அது பெருசு பெருசா ஆகும்போது அப்ப அது ஒரு சோம்பேறி தனத்தால் படிக்க. இப்ப இந்த மாதிரியான கல்வி எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு இந்த சிந்தனை வந்துருச்சு பத்தியா. அப்ப அவனுக்கு சின்ன குழந்தையில இல்ல அந்த ஆற்றல் அந்த முயற்சி ஏன் பெருசான வர்றதில்ல. 3 மாசத்துல ஒரு விஷயமா செய்யும் போதே நமக்கு ஆச்சரியமா தெரியுது. 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் உட்கார பார்க்குது. இதெல்லாம் என்ன தெரியுமாம்மா, நம்ம ஆன்மாக்கு பழக்கப்பட்டு போச்சுமா. பல பிறவிகள் எடுத்திருக்கிற அந்த ஆன்மா அது தெரியும். அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க சொன்னா, பசு கன்று போட்டுருது இல்லையா, அந்த அந்த காம்பை அந்த கன்று பசு சொல்லி கொடுக்கல, ஆனா அந்த கன்றே தேடி போய் அந்த பசுவோட காம்பை பிடிச்சி பால் குடிக்குது. ஏன்? அனுபவம். பல பிறவிகளில் நாம் செய்த அந்த அனுபவம் குழந்தையாக வரும்போது மீண்டும் அந்த பயிற்சி தானே. அதே தான் பல பிறவி கடல்னு சொல்றாரு இல்லையா, நம்ம பல பிறவி எடுத்திருக்கிறோமா, இதெல்லாம் அனுபவம் தான். அந்த ஆன்மாவுக்குள்ள அனுபவம் இந்த பிறவியில வரும். வரும். அதான் நம்ம சொல்லி கொடுக்கல. முட்டி போடுறான்னு நம்ம சொன்னோமா, அவனே பிறண்டுக்கிறான். முட்டி போட்டு போய் பந்த எடுன்னு சொன்னோமா, நாம சொல்லல, அவனே அடுத்தடுத்த ஸ்டெப் செய்யறான். இது இயல்பு. அதான் அதான் எல்லாரும் எந்திரிச்சு ஆகணும். ஓ, என்ன என்ன நினைச்சிருக்கிற நீ? எல்லாரையும் நீ ஒரு ஆள் எந்திரிக்கல, எல்லாரையும் எழுப்பி விட்டுருவேன். சின்ன 3 மாச பிள்ளைக்கு தெரிஞ்ச டெக்னிக் கூட நமக்கு தெரியல. இல்லை, இறைவனோட செயல் தான். குழந்தைங்களுக்கு வந்து அந்த 3 மாதம், அந்த 3 மாதத்துக்கு பிறகுதான் குழந்தைகள் இந்த அறிவு வளர்ச்சி ஏற்படுமா. எப்படின்னு சொன்னா, அது எப்படி உதாரணம் சொல்றாங்க சொன்னா, வளர்பிறை சொல்றாங்க இல்லையா, இந்த பிறை கூட 3ஆம் பிறை தான் வந்து கண்ணுக்கு தெரியும். முதல் பிறை தெரியாது, 2ஆம் பிறையும் தெரியாது, 3ஆம் பிறை தான் வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இந்த 3 மாதத்துல தான் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லா வளர்ச்சியும் ஏற்பட்டு. அப்பதான் அதுங்களுக்கு அந்த அறிவு வளர்ச்சி, எல்லாம் யோசிக்கிறது, சிந்தனை எல்லாம் அந்த 3ஆம், அதுதான் 3ஆம் பிறைன்ற மாதிரி 3ஆம் மாதத்துல இதெல்லாம் தெரிய வரும் குழந்தைகளுக்கு. வந்து
63 இடுக்கண் அழியாமை. கடந்த வாரம் நம்ம 5 குறள்கள் படிச்சிட்டோம். இன்றைக்கு மேலும் உள்ள 5 குறள். இடுக்கண்னு சொன்னா இடையூறு அல்லது துன்பம். நம்ம ஒரு காரியம் செய்யும்போது ஏற்படும் துன்பங்கள், ஒரு சில காரியங்கள் செய்யும்போது இடையூறு, பிறரால் இடையூறு ஏற்படும் போது நமக்கு துன்பம் தான். எந்த வகையில பார்த்தாலும் ரெண்டும் துன்பம்தான். ஆனா ஒன்று இடையூறா இருக்கும், ஒன்று துன்பம் தருவதாக இருக்கும். அப்படிதான் நம்ம அந்த இடையூறை எப்படி சமாளிப்பது, எப்படி நாம் வெற்றி கொள்வது, அதிலிருந்து எப்படி நாம் மீண்டு எழுவது என்பதை பற்றியதான் நம்ம கடந்த வாரம் படித்தோம். இன்றைக்கு மேலும் 5 குறள்கள். கடந்த வாரம் உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்க போறேன். நான் சொன்ன மாடு அது வண்டி இழுக்கும்போது இடையூறு ஏற்பட்டால் சில யுக்திகளை பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னேன். அது என்ன யுக்தின்னு சொல்லுங்க பாப்போம். யாருக்கு தெரியும்? யார் சொல்றா? நீங்களா? உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நான் பிள்ளைங்களுக்கு ஒரு மழை கேட்கிறேன். லாவண்யா, யோகஸ்ரீ, யூ ஆல்சோ ஹோல்ட் ஃபார் ஆயில். வேற உங்களுக்கு? மூக்கை வைக்காது, மூக்கு கீழே போற மாதிரி அப்படி போய் இப்படி இழுக்கும், அது ஒரு யுக்தி. அப்புறம் முதல்ல ஒரு சைடா இழுக்கும், அப்புறம் முட்டி போடும். 3 யுக்திகளை ஒரு மாடு பயன்படுத்தும் அந்த வண்டி இழுக்க. வண்டி இழுக்குது, பெரிய பாரம், ஒரு சக்கரம் பள்ளத்தில் விழுந்துருச்சு. அது என்ன செய்யும்? முதல்ல பள்ளத்துல காடி கூட நம்ம அந்த யுக்திக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு சைடில் இழுத்தோம்னா காடியை ஸ்டேரிங் கிட்ட வெட்டிட்டு நம்ம டீ போட்டோம்னா அது காடி ஏற பார்க்கும். ஏன்னா எங்கிட்ட சேர் இல்லையே. அது போல அந்த மாட்டு வண்டிக்காரனும் அவன் என்ன செய்வான்? அந்த வண்டியை ஒரு சைடு இப்படி இழுக்கிறது. அப்ப அது முயற்சி செய்யறான், ஓகே முடியல. அப்புறம் என்ன செய்யும்? அந்த தன்னோட மூக்கை அங்க பூமிக்கு கொண்டுட்டு போய் பூமியில மூக்கை ஒட்டுறது இல்லை, அது வரைக்கும் தலையை கீழே கொண்டு போகும்போது அந்த பலம் ஃபுல் ஃபாஸ்ட்ல இருக்கும். அப்படி இழுத்துற முடியும். அது 2வது யுக்தி. 3வது, அதுலயும் முடியல, 2 காலி முட்டி போடும். முட்டி போட்டுட்டு அதே ஃபாஸை முன்னுக்கு பயன்படுத்தும், அந்த வண்டி இழுத்துற முடியும். இந்த மாதிரி 3 யுக்திகள் மாடுக்கே இருக்குது. மனுஷனுக்கு எத்தனை யுக்தி இருக்கும்? அவ்வளவும் நம்ம செயல்படுத்தினால் அந்த காரியத்தில் அந்த இடையூறை விலக்கி நாம் வெற்றி கொள்ளலாம் என்பது தான் இந்த அதிகாரம் நமக்கு சொல்லி கொடுக்கும் பாடம். இன்னும் என்னென்ன யுக்திகள், என்னென்ன தந்திரங்கள் திருவள்ளுவர் சொல்லுறாருன்னு நம்ம அடுத்தடுத்த குறள்ல நம்ம பார்ப்போம். சரி, லாவண்யா அந்த குறள் வாசி. குறள் எண் 626. இடுக்கண் அழியாமை. அற்றேமென்று அல்லல் படுப ஓ பெற்றேமென்று ஓம்புதல் தோற்றாதவர். கருத்து: செல்வம் குவிந்த காலத்தில் அதை பெற்றோமென்று பாதுகாத்து மகிழாதவர்களா வறுமையுற்ற காலத்தில் செல்வம் இல்லாதவர்கள் ஆனோமென்று துன்பம் படுவார்கள் மாட்டார்கள். அற்றேமென்று அல்லல் படுபவோ பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர். அற்றேமென்று சொன்னா செல்வம் இல்லாதவர் ஆனோம். ஒருவன் பெரிய செல்வந்தரா இருக்கிறான், நல்ல பணக்காரனா இருக்கிறான், செல்வம் குவிந்த காலத்தில் அதை பெற்றோம் என்று பாதுகாத்து மகிழாதவர். செல்வம் ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சு, நிறைய செல்வம் இருக்கு, அவன் அதை அலட்சியப்படுத்துறான், அதை பெருசுப்படுத்தல. அந்த மாதிரி வாழ்ந்தால்தான் செல்வம் இல்லாது போன காலத்தில் அவன் சோர்வுபட மாட்டான், துன்பப்பட மாட்டான், அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அதுதான் சொல்ல, செல்வம் வந்த காலத்துல அவனுக்கு அவ்வளவு செல்வம் வந்துச்சு, அவனா பெரிய ஆடி கொண்டாடுனா, பர்த்டே கேக்கெல்லாம் வெட்டினானா? ஒன்றும் இல்லை. அப்படியாப்பட்டவன் செல்வம் இல்லாத போனும் அதே மாதிரிதான் இருப்பான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? ரெண்டும் இந்த செல்வம் வந்த காலத்துல எந்த அளவுக்கு அவன் மகிழ்ச்சி அடைகிறானோ அந்த அளவுக்கு அவன் துன்பப்படுவான்.
அப்ப இங்க மகிழாதவன் அங்கவும் துன்பப்பட மாட்டான். ரெண்டு அதுதான். இந்த துன்பப்படுதல் என்பது நம்ம மனம்தான் எல்லாத்தையும் அது நம்மளை வந்து துன்பமாயிரு, ஐயோ ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம மனம்தான் அந்த அல்லல் பட வைக்குது. அப்ப இந்த செல்வம் வந்த காலத்து பிரிச்சு பெரிய மகிழ்ச்சி அடையாம சாதாரணமா இருந்துட்டா அவன் துன்பம் வந்த காலத்தில் அவன் சாதாரணமா இருந்துட்டு போயிடுவான். அதுதான் இங்க சொல்றாரு, செல்வம் வந்து குவிந்த காலத்தில் அதை பெற்றோம் என்று பாதுகாத்து மகிழாதவர்களா வறுமையற்ற காலத்தில் செல்வம் இல்லாதவர் ஆனோம் என்று துன்பப்படுவர் மாட்டார். இல்லைங்கதா? அப்ப நம்ம செல்வம் வந்த இடத்துல ஒரே உடனே ஆட்டம் பாட்டம், காடி இந்த காடி அந்த வீடு டபுள் சோரி 3 மாடி அந்த வீட்டு மாடி எல்லா மாடியும் வாங்கிட்டு செல்லம் இல்லாத காலத்தை அப்படி தோண்டு சோர்ந்து போய் இருக்க கூடாது. அப்ப எப்பயுமே ஒரே மாதிரி இரு. எனக்கு தெரிஞ்ச பையன் கல்யாணம் பண்ணான், இங்க இருந்து செந்தூர்ல கொண்டு போய் கல்யாணம் நின்று வச்சான். செந்தூர் அந்த ஈப்பூர் ரோட்ல செந்தூருக்கு ரோடு பிரியும் பாரு, அங்க ஒரு பெரிய ஒரு சைனீஸ் ஹால் இருக்குது. அதெல்லாம் விலை கூட உள்ள ஹால். இங்க இருந்து கல்யாணங்க, அப்புறம் செந்தூர்ல கொண்டு போய் டின்னர். 1 வருஷம் 2 வருஷம் அவங்கள அவங்க பிசினஸ் எல்லாம் நோடிச்சு கடங்காரன் ஆகி போயிட்டான். அப்ப அன்னைக்கு மகிழ்ந்த இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிட்ட. அந்த காசை வந்து சிக்கனமான செலவு செஞ்சிருந்தா இன்னைக்கு உனக்கு வேலை இழந்த காலகட்டத்துல உனக்கு உதவியாக இருந்திருக்கும் இல்லையா? அதை பத்தி அவ கவலைப்படலை. ஒன்ஸ் இன் அ லைஃப் நம்ம தடவை ஒரு தடவை தானே கல்யாணம் பண்றோம், நல்லா என்ஜாய், 2 பேரும் வேலை நாங்க அனுபவிப்போம். ஆனா கஷ்டம் எந்த ரூபத்துல நமக்கு வரும்னு சொல்ல முடியாது. இன்ன ரூபத்துல தான் வரும்னு சொல்ல முடியாது, எப்படியும் வரும். அதுதான் சொல்றாரு, நீ வருமானம் அதிகமா வரும்போது சாதாரணமா இருந்துட்டா செல்வம் வரும்போது நீ சாதாரணமாவே இருந்துருவ. பாதிப்பு பெரிய அளவுல உனக்கு மனதளவுல பெரிய பாதிப்பு ஏற்படாது. இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள். இது ஒரு வியூகம், ஒரு தந்திரம் திருவள்ளுவர் சொல்லி கொடுக்கிறது. எப்படி நாம சமாளிக்கிறது? டாம் டூம் ஆட்டி போட்டு எல்லாம் அடிச்சு அப்புறம் அப்படி அதுதான் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய யுக்திகள். இதெல்லாம் வந்து நமக்கு பாடம் தான். அந்த மாதிரி ஒரே அடியா செலவு செஞ்சுட்டு அப்புறம் இன்னொருத்தர் ஹோட்டல்ல தான் வேலை செஞ்சாரு, நல்ல சம்பளம் வருமானம் கொன்றைக்கு அந்த 1000 வந்துச்சு. உடனே 2 மாடி வீடு வாங்கினாங்க, அந்த வீடு வாங்கினாங்க, எல்லாம் பெரிய அளவுல ஒரு கிராண்ட் ஓப்பனிங் செரமனி செஞ்சுட்டு அப்புறம் போட்டு அப்படியே மாறிச்சு. நான் சொன்னேன், ஹோட்டல்ல உள்ள இந்த டைரக்டர்ஸை எப்பயுமே கவர்மெண்ட் வந்து மாற்றிக்கொண்டே இருக்கும். போர்ட் டைரக்டர் அந்த மாதிரி மாற்றம் அடையும் போது அங்க உள்ள கான்ட்ராக்ட் சிஸ்டமும் மாறும். இப்ப நீங்க மேனேஜரா இருக்கீங்க, நீங்க உங்களுக்குள்ள ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பீங்க. இப்ப அவரு மேனேஜர் வர்றாரு, அவருக்குள்ள ஆளு அவர் கான்ட்ராக்ட் கொடுப்பாரு. இப்ப மேனேஜ்மெண்ட் மாறும்போது அந்த கான்ட்ராக்ட் மாறும். அப்ப பொருளாதார அங்க சரிவு ஏற்படும். கவனம் வரும். நான் முன்கூட்டியே சொன்னேன். கடைசியில அந்த வாங்கின வீட்டை விற்று கடங்காரன் ஆகி எல்லாம் ஆகி அகல கால் வைக்கிறது, அதிகமான சந்தோஷம், பிறகு துன்பம் வந்தோன்னா ஒரே படுகுழியில விழுந்து. இதுதான் சொல்றாரு, எதையுமே பிளான் பண்ணி, யாரு சொல்லுவா, பிளான் பண்ணி சொல்லணும், பிளான் பண்ணி செய்யணும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நாம் வந்து செல்வம் வந்து குவிந்த காலத்தில் அதை பெற்றோம் என்று பாதுகாத்து மகிழாதவர்களா வறுமையுற்ற காலத்தில் செல்வம் இழந்தவர் ஆனோம் என்று துன்பப்படுவர் மாட்டார்கள். சமமாக அவங்க ரெண்டையும் பாதுகாத்து இருக்கிறதுனால அந்த மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இருக்கும்போது ஆடுறது, அப்புறம் ஓட்டாண்டியா போனோம்னு டம்முன்னு போயிடும். ஒரே சம அளவுல இதையும் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு படுத்து நாளைக்கு காலையில் எந்திரிச்சாதான் நிஜம், இல்லைன்னா போனோமா என்னன்னு தெரியாது, எதுவும் நடக்கலாம். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. படுத்தும் தூங்கி நல்லா அப்படியே தூங்கி போயிட்டாருன்றான். இங்க இருந்து காடியில போறான், பிணைக்கு போறான், பாட்டிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அப்புறம் போனோமா வரோம். எந்த நேரத்துல எது நடக்கும்னு தெரியாது. உலகம் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில இருக்கு. நம்ம பரவாயில்ல, அங்கிட்டு பிறக்கல, ஈஸ்ட்ல. அப்ப அந்த மாதிரி நம்ம செல்வம் வந்த காலத்தில் எப்படி இருக்கணும், நீ உன்னை நீ எப்படி தயார்படுத்தி கொண்டு
வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற யுக்தியை சொல்லி கொடுக்கிறாருங்க. சரி, இதை பத்தி எதுவும் கேள்வி? என்னன்னா, ம் இது வந்து இடுக்கன் அழியாம ம் பொருள் வந்த பிறகு ம் அந்த பொருள்னால நம்ம துன்பம் அடையக்கூடாது. ம் இப்ப என்ன நம்ம இந்த பொருள் படி பார்த்தோம்னா நம்ம படி பார்த்தோம்னா நம்ம வந்து பொருள் வந்து சொல்லி சேர்த்து வச்சிருக்கோம் ம் போது ஒரு துன்பம் வராது. ஆமா. நம்ம ஆசிரியர் இங்க என்ன சொல்றாரு, இது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா வளர்த்தோம். என்னது? என்ன சொல்றாருன்னா, ம் இதையும் என்று அல்லற்படுவோ ம் அப்படின்னா உனக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்பட மாட்டே. ம் எப்பன்னா ம் பெற்றேம் என்று ஓம்புதல்னா கிடைச்ச ஆ, உடனே கொடுக்கறது. அதான். உலோபத்தனம் இல்லாம கொடுக்க என்ன ஆகும்னா இங்க ஊறிக்கிட்டே இருக்கும். இங்க அது மாதிரி என்ன சொல்றாருன்னா, இல்லாதவரானோம் என்று துன்பப்படுபவரோ இருப்பவரானோம் என்று உலோகம் செய்யாதவே அது வந்த பிறகு காசு வந்த பிறகு ஆ. நம்மகிட்ட இருப்பவர் ஆனோம் சொல்லிட்டு ஆ. சேர்த்து வச்சு உலோகத்தை கடைபிடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து என்ன இன்னும் வந்து துன்பம் வரும் ம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓம்புதல்ன்றது நம்ம வந்து பாதுகாக்கணும். ஆ, இங்க ஓம்புதல் வந்து கொடுக்குறதுன்னு கொடுக்கறது போட்டுக்கு ஓம்புதல். அப்படின்னு சொல்லி ஆ, பெற்றோம் என்று ஓம்புதல் தேற்றாதவர், செல்வம் பெற்றோம் என்று பாதுகாத்து மகிழாதவர். சில கருத்துக்கள் அது ஒத்து வரும், அதுக்கும் ஒத்து வரும், இதுக்கும் ஒத்து வரும். திருவள்ளுவர் அவ்வளவு நுட்பமாக அந்த சொற்களை அவர் பிரயோகித்திருக்கிறார். இந்த சொல் போட்டாலும் அங்க வரணும், அந்த சொல் போட்டாலும் அங்க வரணுன்ற மாதிரி பிரயோகம், சாதுரியமான பிரயோகம் திருவள்ளுவர். எதிய அவர் கேட்கல. என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் சொல்றாங்க, ஓம்புதல்ங்கிறது கொடுக்குறது. பொருள் வந்த பிறகு கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா பொருள் நம்மளுக்கு குறையாது அப்படின்னு சொல்லி தரன் கொடுக்க ஊறும். தரன் கொஞ்சம் டேபிள் போட்டு விட்டு வை வை. அதை பாதுகாத்து ஒரு டேபிள் போட்டு அங்க நெல், அங்க நெல். ஒரு டேபிள் எடுத்து வந்துறியா? வை டேபிள் கொடுக்கலாம். பாதுகாக்காம என்ன எனக்கு வேணும் டேபிள் கொண்டு வாங்கி போட்டு. கொடுக்குறோம். கொடுத்து மகிழ்வு, பாதுகாத்து மகிழாம கொடுத்து மகிழ்வு. சொந்தம் வரும்போது கவலைப்பட போறாங்களா? நோட்டு பேர் போறாங்க. நான் அப்படி நினைக்கிறேன். அது மாதிரி இருக்கு. பட்டான் பெருவை புலிங்க ஒரு வருதுல ஆமா. செல்வத்தை சேர்க்க வருது அப்படின்னா ஆ, பெரிய பேங்க் வந்து பஸ் கார்டோட வாங்கில போடுற மாதிரி ஆமா கொடுக்க வந்து ஆமா. உங்கள்ட்ட காசு வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி தான் இருக்கு. அது பெரு பொற்றான் வைப்புலி தானே அது. அது வந்து அது ரீகல் ஈகை இல்லையா? எங்கட ஏன் புக்கு? இது வந்து நம்ம என்ன சொல்றோம், ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி சொல்றாரு. ஆமா கொடுக்கறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா. ஈகையில் தான் வருது இல்லைங்க. ஆமா ஈகையில் தான் வருது. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அதாவது ஏழைகளோட பசியை தீர்ப்பது தான் நீ உன் பணத்தை சேமித்து வைக்கும் இடம். நாம என்னென்னமோ வகையில சேமித்து வைக்கிறோம் இல்லையா? ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், என்னென்னமோ செய்யறோம். ஆனா திருவள்ளுவர் அதை சொல்ல, ஏழையின் வயிறு தான் உன்னோட பிக்ஸ் டெபாசிட் பாக்ஸ். நீ அங்க போட்டு வச்சினா உன் உயிருக்கு அது ஊதியம். அது என்ன குரல்? அது அந்த ஒரு குரல் வருமே, ஊதியம். அதுலயே தான் வரும். ஈதல் இசை ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த உயிருக்கு கூட சம்பளம் இருக்குதுன்றார் திருவள்ளுவர். வருமானம் இருக்கு, அதுக்கும் ஒரு தொகை வந்து ஊதியம் கிடைக்குது. எப்படி கிடைக்கும் ஊதியம்? உயிருக்கு எப்படி ஊதியம் கிடைக்கிறது? நமக்கு அது வந்து தெரியல இல்ல. திருவள்ளுவர் சொல்றாரு, ஏழையோட வயிறுடா, ஏழையோட வயிற்றுக்கு பசி. இன்னைக்கு வள்ளலார் மன்றம் அதை தான் செய்யறாங்க. இன்றைக்கிட்ட நான் இருக்கிற வள்ளலார் மன்றத்துல ஒரு 50 பேருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 200 வெள்ளி பெருமானம் உள்ள உணவுப் பொருள்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, பசியார கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, நல்ல அறிவுரை, வள்ளலார் சொன்ன அறிவுரை கருத்துக்கள் சொல்லி அவங்களுக்கு ஒரு பொட்டலம் கொடுக்குறாங்க. ஒரு பேக் மாதிரி எடுத்துட்டு போறாங்க. 200 வெள்ளி பெருமானம் உள்ள பொருட்கள் கொண்டு போறாங்க. இதுதான் அற்றார் அழிப்பசி. அற்றான் ஒண்ணு இல்லாதவனுக்கு அவனோட வயிறு பசியை தீர்ப்பது எது என்றால் நீ சேர்த்து வைக்கும் பொருள், சேர்த்து வைக்கும் இடம். அது பெற்றான் பொருள் வைப்புலி, பிக்ஸ் டெபாசிட். நம்ம சொல்றோம் இல்லையா, பொருள் வைப்புலி. அப்பயே வள்ளுவர் தெரிஞ்சிருக்கு டெபாசிட் எல்லாம் இருக்குதுன்னு.
இவனுங்க கொண்டுட்டு வர போறானுங்க எதிர்காலத்துல இருந்து. நீ பொருள் சேர்த்து வைக்கும் இடம் வேற எதுவும் இல்லடா. நீ என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்க. ஏழையின் பசித்த வயிறுக்கு நீ அன்னம் எடு. உன்னோட உயிருக்கு அது டெபாசிட் ஆகுது. ஆன்மாவுக்கு அது ஒரு நன்மையாக அறமாக போய் சேரும். அதனால் உனக்கு ஒரு மேன்மையான ஒரு பிறவி உண்டாகும்ன்றார். மேன்மையான பிறப்பு உண்டாகும் இந்த ஏழை. இதனாலதான் வள்ளலார் இந்த ஒரு தாரக மந்திரத்தை வச்சுதான் அவரு முதல்ல சாப்பாடு போடு, ஏழைக்கு சாப்பாடு போடு. வள்ளலார் எங்கேயுமே இதைத்தான் செய்யறாங்க. அதுதான் அற்றால் அழிப்பசி தீர்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அதுதான் இங்க செல்வம் குவிந்த காலத்தில் அதை பெற்றோம் என்று பாதுகாத்து மகிழாதவர்களா வறுமையற்ற காலத்தில் செல்வம் இல்லாதவர் ஆனும் என்று துன்பப்படுவர் மாட்டார்களா. அங்கேயும் சந்தோஷம் இல்லை, இங்கேயும் துக்கம் இல்லை. ஒரேடியா சந்தோஷமாகும் போது ஒரேடியா துன்பம் ஏற்படும். அப்ப ரெண்டையும் சமமாக நீ பயன்படுத்தும் காலகட்டத்தில் உனக்கு துன்பமும் இல்லை, பெரிய அளவில் இன்பமும் இல்லை. நீ பெரிய அளவில் மகிழ்ந்து கொண்டு போனால் உனக்கு பெரிய அளவு துன்பம் சேரும். நீ ஒரு மனிதன் இன்பம் இன்பம் என்று தேடி ஓடிக்கொண்டே போகும்போது உன் அருகிலேயே துன்பம் உன்னை தேடி நெருங்கி உன்னை பற்றி கொண்டே வருகிறது. உன் பாதம் உன் நிழல் போல். உன் பாதத்தில் பட்ட நிழல் உன்னை விட்டு விலகாது. உன் அடி பின் தொடர்ந்து வருவது போல் நீ இன்பம் இன்பம் என்று தேடிக்கொண்டு போகும்போதே துன்பம் உன் அடி நிழல் போல் உன்னை தொடர்ந்து பின்னாலேயே வந்துகிட்டு இருக்குது. இவன் எப்ப விழுவான், அப்படி தள்ளி விட்டுருலாம். அது நம்ம கர்ம வினையால் அது நடக்கும். சொல்லுங்க. ஆமா, இந்த குறளுக்கு இது சரியான பொருத்தம். இந்த கருத்து கடலளவே வந்தாலும் மயங்க மாட்டேன். அந்த பொருளை பார்த்து எனக்கு கடல் மாதிரி செல்வம் வந்துருச்சு, அதற்காக நான் மயங்க மாட்டேன். அதே போல் அந்த பெரிய செல்வம் கையளவு ஆனாலும் எல்லாம் இல்லாம போனாலும் நான் கலங்க மாட்டேன். பெரிய அளவில் வந்த போது நான் மயங்கவில்லை, அதுவே சிறிய அளவில் போகுவது நான் கலங்கவும் இல்லை. இரண்டும் எனக்கு சமம்தான். இதுதான் இந்த குறள். அழகான ஒரு கருத்து அவர் சொன்னார். இதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நான் படிக்காது, எனக்கு தெரியாத சில விஷயங்களை நீங்க உங்க அனுபவத்துல பெற்றத, அவர் சில பாடல்கள் அடிக்கடி படிப்பாரு, அவருக்கு தெரியும். இதுல இருந்து நீங்க உங்களோட வாழ்க்கை அனுபவத்தில் கூட சில அனுபவங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நமக்கு இந்த மாதிரி அன்றறிவாம் என்னாது மற்றது குன்றுங்கால் கொண்டார். ஆமா, குன்றும் காலத்துல ஒரு நேரத்துல உயிர் போகும் காலத்துல கம்பெனி, ஆமா, கம்பெனி கூட வரணுமா இல்லையா? ஆமா, ஆளு தேடுறோம். ஆமா, ஆனா இது எதுவுமே ஸ்டேபிள் இல்ல. ஆமா, நீங்க கூட வர மாட்டீங்க, நான் கொடுக்க மாட்டோம், மணி வராது. ஒரு ஸ்டேபிள் கம்பெனி கூட வரும். அதான் அறம். அதான் அன்றறிவாம் என்று என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணை. நாளைக்கு பாத்துங்க, இன்னைக்கு ஒருத்தன் காசு கேட்டான், ரொம்ப கடுமையான துன்பத்துல இருக்கிறான், உன்கிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சுதான் உன்னை கேட்கறான். நீ நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லாத, உன்னால அப்ப என்ன முடியுமோ அதை கொடுத்துரு அவனுக்கு. ஏன்னா நாளைக்கு நம்ம புத்தி மாறி போகும். நம்ம புத்தி அப்படிதான், இயல்பு, மனித இயல்பு. இது தவறுன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்ல, நாளைக்குன்னு சொல்லாத, அப்பயே கொடுத்துரு. என்ன, இங்க 2 பாக்கெட், இங்க 2 பாக்கெட், இங்க 2 பாக்கெட், இங்க எல்லாம் பாக்கெட். அவர் சின்ன ஒரு சுத்தி பாக்கெட், சட்டை சுத்தி பாக்கெட். ஏன் காலையில எந்திரிச்சோன்னா எல்லா பாக்கெட்லயும் காசு எடுத்து வைப்பாராம். என்ன உங்களுக்கு தெரியும், பழைய ஆளுங்களுக்கு தெரியும். அவர் ஒரு சினிமா நடிகர் தான், நகைச்சுவை நடிகர் நாகேஷ் போல. அப்ப அவரு வெளியில சினிமா நடிகர். அந்த காலத்துல அவருக்கு நல்ல பணம் வந்துச்சு. வெளியே யாராவது கேட்டா என்ன மாட்டாராம், இப்படி விடுவாராம். அது என்ன கொடுத்தேன், எவ்வளவு கொடுத்தேன், எதுக்கு கொடுத்தேன், என்ன, அதெல்லாம் கேள்வி இல்லை. அவன் இவன் என்று எண்ணன்மேன் ஆர்க்கும் இடுமேன். திருமந்திரம். ஆர்க்கும் இடுமந்திரம். யாருக்கா இருந்தாலும் அவன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னு யோசிக்காத. அவன் கை ஏந்திட்டான்பா, அவன் கை தாழ்ந்து நிக்குது, ஐயா கொடுங்க. உன் கை ஓங்கி நிற்கின்றது, கொடுக்கும் கை ஓங்கி இருக்கிறது, நீ உயர்ந்தவன். அவன் தாழ்ந்து பணிந்து கேட்கிறான்,
இல்லை என்று சொல்லாதே. உன்னால் முடிந்ததை கொடு, அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளியாவது கொடு. இதுதான் இந்த ஒரு ஒரு குறளுக்கு எவ்வளவு விளக்கம், எவ்வளவு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் நம்ம திருக்குறளோட மகிமை. அப்படியே சொல்லிடலாம். அறம்சை விரும்பும் முடிஞ்சு. இவர் வந்து பாருங்க வார்த்தைகள் எப்படி அந்த சொற்களை பின்னி போட்டு நம்மளை உள்ளுக்கு மாட்டி உள்ளுக்கு இழுத்து வெளியே இழுக்கிறாரு. எவ்வளவு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஜஸ்ட் ஒரு 7 சொல்லல நான் இவ்வளவு நேரம் பேச வேண்டி இருக்குது. 7 சொல்லு அவர் போட்டு அவர் போயிட்டாரு. உங்களுக்கெல்லாம் விளங்க வைக்கிறதுக்கு நான் 7 நிமிஷம் 70 நிமிஷம் பேச வேண்டியிருக்கு. ஓகே, வெரி குட். அப்புறம் ஏதோ கேள்விமா ஐயா மரன்? சரி, அடுத்த குரல் இதுக்கு இன்னும் வீடியோ போடலையா? யாருமே சொல்லல. இலக்கம் உறங்கு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாரா கொல்லாதாம் மேல் கருத்து. மனித உடம்பு துன்பத்திற்கு இலக்காக கூடிய ஒன்றுதான் என்பதை உணர்ந்த பின் இவ்வுடன் நோயுற்றாலும் மனம் கலங்காது சோர்வு அடையாமலும் இருப்பவரே மேலோர். நான் சொன்னது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. நம்ம என்னோட இந்த புக்கு ஆசிரியர் இருக்கார்ல சின்ன தம்பி, அந்த உரை ஆசிரியர், நம்ம ஆசிரியரோட ஆசிரியர் அவர் வந்து இந்த இடத்துல ஒரு இவ்வளோ பெரிய கட்டி வந்துருச்சு. அதுக்கு முதுகு பாளைன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே பழுத்துருச்சு, இந்த இடத்துல அப்படியே பழுத்துருச்சு. அப்போ நம்ம வாத்தியார் தான் சூசைட் கிளினிக் இருந்துச்சு, அப்போ உங்களுக்கு தெரியும். அவங்க கிளினிக் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ டாக்டர் சூசு சொன்னாரா, ஊசி போடுறேன் வலி தாங்கிக்கோ, அதை நான் கீறி மெதுவாக நான் அதை சலத்தெல்லாம் பிதுக்கி எடுத்துட்டு பேண்டேஜ் போட்டுட்டா நல்லா ஆயிடும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்னாரா, நீங்கள் ஊசி ஒன்றும் போட வேண்டாம், அப்படியே விட்டுங்க அப்படின்னு அவர் வாயில துணியை அப்படி கடிச்சுக்கிட்டு இப்படி குப்புறப்படுத்திக்கிட்டாரு. அவர் அப்படியே வெட்டி கிழிச்சு எடுத்து எந்த ஊசியும் போடல, அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாரு. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த உடம்பு துன்பத்திற்கு இலக்காகக்கூடிய ஒன்று தான் என்று நீ உணர வேண்டும். இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று. மனித உடம்பு துன்பத்திற்கு இலக்காக கூடிய ஒன்றுதான். சின்ன பிள்ளையில கூட பல நோய் வந்துருது, கேன்சர் வந்துருது, ஹார்ட் கேன்சர் வந்து என்னென்னமோ கேன்சர்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துருது. அப்ப என்ன சொல்றது, ஆனால் சிகரெட்டு பிறக்கும்போது இருந்தே குடிச்சிட்டு வந்துருச்சு இல்லையே, என்னென்னமோ கேஸு பிள்ளைங்களுக்கு. எப்போ என்ன நோய் வரும் தெரியல, எல்லாம் நம்மளுடைய உடைய ஆள் வருது. இது இந்த உடம்பு என்பது துன்பத்திற்கு இலக்காக கூடிய ஒன்று தான். நோய் இல்லாம ஒருத்தன் வாழ்றான்னு அதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். கோடி கோடிய செல்வம் குவித்திருப்பவன் பணக்காரன் அல்ல. நோய் இல்லாமல் நீ வாழ்கிறாயா, நீதான் பணக்காரி. அதுதான் மனித உடம்பு துன்பத்திற்கு இலக்காக கூடிய ஒன்றுதான் என்பதை உணர்ந்த பின் இவ்வுடல் நோயுற்றாலும் மனம் கலங்காது சோர்வு அடையாமலும் இருப்பவரே மேலோர். துன்பம், நோயால துன்பம் வருது, குடும்பத்துல ஏற்படும் பிரச்சனையால துன்பம் வருது. ராமாயணத்துல ராமர் அந்த 18 வயது ஆகணும்னு அப்பா சொல்லிட்டார், ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யணும், ராமா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம், தயாராயிரு அப்படின்னு அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாள் காலையில கைகேயி வரா, ராமா நாளைக்கு நீ காட்டுக்கு போ. என்னடா இது, நேற்று அப்பா வந்து மகுடா சுட்ட போறான்னு கிரீடெல்லாம் சுட்டு பட்டாபிஷேகம் செய்ய போறாருன்னு சொன்னாங்க, இன்னைக்கு அம்மா வந்து நீ காட்டுக்கு போன்றாங்களே. இதான் இல்ல, ஆப்போசிட்டா இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா,
அந்த முத நாள் அப்பா வந்து சொன்ன போதும் ராமர் சந்தோஷப்பட்டு கூத்தாடல. எனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் இப்படி இதெல்லாம் ஒண்ணும் செய்யல. அப்படியும் இப்படியே பேசாம இருந்தாராம். மறுநாள் அம்மா வந்து சொல்லும் போதும் ஏஸ் அம்மா, அப்பா வந்து சொல்லும் போது ஏஸ் அப்பா. அவருக்கு அந்த பட்டாபிஷேகமும் ஒண்ணுதான், காட்டுக்கு போறதும் ஒண்ணுதான். சமமாக நினைத்தாரு. அதனால அவருக்கு துன்பம் இல்லை. இரண்டையும் ஒன்றாக நினைத்தார். பட்டாபிஷேகம் செய்ய போறோம்னு கூத்தாடல. அவரு பெரிய ஆடவாரம் செய்யல, பெரிய மகிழ்ச்சி கொள்ளல. சரிப்பா, ஓகே. அம்மா வந்து சொல்றாங்க, ஓகேம்மா, டுமாரோ ஐ வில் கோ. மறுநாள் வெறும் மர உரிய கட்டிக்கிட்டு. சோ இதுல என்ன காமிக்கிறதுன்னா, நாம முதல் நாள் சந்தோஷப்படல, மறுநாள் துக்கமும் படல. இதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த பாடம். திருக்குறள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் இதுதான். தலைக்கால் தெரியாம ஆடினான் நேத்து, இன்னைக்கு பேர் புதர்ல விழுந்து கிடக்குறான். தண்ணிய போட்டுட்டு எங்கிட்டு ரோடுன்னு தெரியல. ஒரு நாள் போட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி. எனக்கு தெரிஞ்ச எப்படின்னா, மோட்டர் ரோட்டுக்கு ஓரத்துல கிடக்கு, இவன் போய் அந்த அள்ளூர்ல கிடக்குறான். என்னடா யாரும் விழுந்து கிடக்குறான்னு போய் பாக்குறேன், தெரிஞ்ச ஆளுதான். நல்லா தண்ணிய போட்டு மோட்டர் எங்க போட்டுறதுன்னு தெரியாம போய் டிவைடர்ல அடிச்சு இவரு போய் அள்ளூர்ல விழுந்துட்டாரு. தூக்கி எடுத்து உட்கார வச்சா ஒன்னும் தெரியல. யாரு தலைவலி. முத நாள் டின்னர் ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே ஆரவாரம். மறுநாள் அள்ளூருக்குள்ள போயிடுச்சு அந்த பர்த்டே கொண்டாட்டம் எல்லாம். இததான் சொல்றது, ஆடக்கூடாதுன்னு. ராமர் புதாமே எஸ் அப்பா, எஸ் அம்மா, ஓகேமா, டுமாரோ ஐ வில் கோ, ஃபினிஷ். இதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது திருக்குறள் நமக்கு கூறும் பாடம். மனித உடம்பு துன்பத்திற்கு இலக்காக கூடிய ஒன்று தான். கவலைப்படாதே, அதை நீ ஏற்றுக்கொள். துன்பப்படாதே, அதை நீ கிரகித்துக்கொள். உணர்ந்த பின் இவ்வுடல் நோயுற்றாலும் மனம் கலங்காது, சோர்வு அடையாமலும் இருப்பவரே மேலோர். அறிஞர் அண்ணா, அவருக்கு புற்றுநோய், அமெரிக்காவுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அவர் கலங்காமத்தான் போனார். பாய் பாய் ஏர்போர்ட்ல கை காமிக்கிறார் அறிஞர் அண்ணா. அப்புறம் ஒரு வாரம் ரெண்டு பணமா வர்றாரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிஞர் அண்ணா. அப்ப அவங்க எல்லாம் வந்து இந்த நோய் விட்டோன்னு கேன்சர், ஐயோ ஊன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி பக்கத்து வீடு அந்த வீடெல்லாம் ஆர்ப்பாட்டம். பர்த்டே மாதிரியே நோய் விட்டாலும் ஒரே ஆர்ப்பாட்டம். அதெல்லாம் வேண்டாம். துன்பத்திற்கு இலக்காக கூடிய ஒன்று தான் என்ற மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள். அது உனக்கு பெரிதாக தெரியாது. இதுதான் திருவள்ளுவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க தந்திரம், அந்த நுட்பம். மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நீ பணம் வந்தால் ஆடாத, தலைகால் தெரியாம, பணம் போனாலும் கவலைப்படாத. ரெண்டும் ஈக்குவலா நினைச்சு வாழணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நம்மை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடத்தால் நாம் கற்றுக்கொள்வது ஏராளம் திருக்குறளால். இதெல்லாம் நமக்கு ஒரு பயிற்சி தான். சரி, இந்த குறளை பற்றி எதுவும் கேள்வி? அதிகாரம் எல்லாமே ஆமா, இது ஊக்கமுடைமை, மடியின்மை, இதெல்லாம் வர துன்பங்களே வரக்கூடாத. அதே மீறி வந்துச்சுன்னா ஆமா சொல்யூஷன். அதான், அதாவது பிளான் ஏ முதல்ல உள்ளது, இது பிளான் பி, பிளான் சி வேற. அதான் ரமண மகரிஷி ஆமா, புழு. அவரு அப்படித்தானே என்ன செய்வாரா, அந்த புழு எடுத்து போட்டுக்கணும், அது செத்து போயிடுமா. மனித உடம்பு மட்டுமில்ல, எல்லா உயிரினங்களும், இந்த பறவைகளுக்கு புழு பிடிக்கிறது இல்ல. அது செத்த உடனே கொஞ்ச நேரத்துல
அப்படி இரும்பு மாதிரி ஆயிடும். பறவைகள் நீங்க புறா எங்க செத்துக்கிறது தூக்கி பாருங்களேன், அது ஒன்றும் போய் இந்த மொசுடுங்க தான் போய் முக்கிய மொழிய சின்ன சின்ன அந்த உடம்பு போய் கடிச்சு தின்ன முடியாது. அந்த அளவுக்கு கடினம் ஆயிடும் அதோட உடம்பு பூரா பறவை. ஆனா இப்ப நம்ம ரொம்ப நாய் இந்த மாதிரி ஜீவன்கள்லாம் வந்து அந்த புழு உண்டாகி அந்த புழு அந்த உடம்பெல்லாம் தின்னுட்டு அப்ப உடம்பு முடிஞ்சு போச்சா, அப்புறம் இது முடிஞ்சிடும். அப்ப அங்க ஒண்ணு இல்லாம ஆயிடும். இது கடவுள் செய்த ஒரு தந்திரம் தான். அங்கே இருந்து நாரி 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 எல்லாம் புழு தின்னு 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 முதல்ல உடம்ப காலி பண்ணிடுவாரு, அப்புறம் அவர் காலி ஆயிடுவாரு. இது வந்து இயற்கையோட அந்த வழி. இப்படிதான் ஒரு உடம்ப வந்து அழிக்கிறது எப்படின்றது, அது அது அப்படிதான் அந்த மருத்துவம் அதெல்லாம். இந்த ஹெலன் கெல்லர் பத்தி முதல்ல பேசினாங்க இல்லையா? யாரியா? இந்த காணொலியில காலையில் ஒரு ஹெலன் கெல்லர் பேசினாங்க. ஆமா, இந்த ஹெலன் கெல்லர் பத்தி ஒரு செய்தி இருக்கு, அருமையான செய்தி. சொல்லுங்க. அவங்க வந்து கண் தெரியாது காது கேட்காது. ஆமா, கண் தெரியாம காது கேட்காம மாவட்டத்தில் போயிட்டு டிகிரி எடுத்த முதல் பெண்மணி அவங்க தான். அவங்க பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த ஒரு புத்தகத்துல வந்து ஒரு செய்தி வச்சிருக்காங்க, அது அந்த குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும். சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கதவு மூடிடுச்சுன்னா அந்த மூடன கதவே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு கதவு மூடிடுச்சு, அந்த மூடின கதவே பார்த்துட்டு இருக்காரு, அதுக்கு பக்கத்துல பல கதவுகள் திறக்குது. இந்த திறக்கக்கூடிய கதவுகளை நீ பார்க்க போடணும். நீ இந்த மூடன கதவையே பார்த்துக்கிட்டு அதை மீதே உன்னோட நோக்கத்தை வச்சிருந்தீங்கன்னா மற்ற வாய்ப்புகள் ஒன்று நடுவிடும். ஆமா, அந்த அந்த பக்கத்துல திறக்கக்கூடிய பல கதவுகளை நீ பார்க்க பார்க்க கற்றுக்கொள்ளு சொன்னது. அதான் அது உண்மை. அதுதான் இப்ப வந்து ஒரு ஒரு சிரமம் ஏற்பட்டு போச்சு ஒரு பிரச்சனையால, அதையே நீ போக்கஸ் பண்ணிக்கிட்டு உன் மன உளைச்சலுக்கு ஆளாயிடாத. அடுத்தது என்னன்னு போ, அடுத்ததை நோக்கி பயணி. அப்ப உனக்கு வேற ஒரு வழி போகும்போது வேற ஒரு மார்க்கம் உனக்கு தெரியும், அதுல உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும், உனக்கு தீர்வை கிடைக்கும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றது. எப்பயுமே ஒரே போக்கஸ்ல சேலம் கட்டிய குதிரை போல ஓடாதே, வாழாதே, நடக்காது. சேலம்னா தெரியுமா? இந்த குதிரைக்கு இது இப்படி இருக்கும் ரெண்டு. ஏன் கட்டியிருக்காங்க தெரியுமா? இந்த குதிரை ஓடும்போது அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கக்கூடாது, பாதாளம் இருக்கு அதை கண்டு மிரண்டுறக்கூடாது, இங்கிட்டு பெரிய மோடு இருக்கு அதை கண்டு மிரண்டுறது, அங்கிட்டு பெரிய நாய் கூட்டம் இருக்கு அதை கண்டு மிரண்டுறக்கூடாது. அந்த இப்படி சேலம் கட்டி இருப்பாங்க, அதுக்கு பேர் சேலம். அது வந்து ஏன்னா சைட் பார்வை அதுக்கு இருக்கக்கூடாது, அதோட ஃபோக்கஸ் மின்னுக்கு தான். அப்ப மின்னுக்கு அந்த அந்த ரோடை நோக்கி தான், அந்த அந்த வழியை நோக்கி தான் அது பயணிக்க முடிய வேற எதையும் நோக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. ஐயா சொன்ன மாதிரி இந்த கதவு முடிச்சா அடுத்த கதவை பாரு, அதுல வேற எதுவும் இருக்கும், அதன் மூலியமா உனக்கு வேற ஒரு வழிமுறையை உனக்கு கிடைக்கலாம். அப்படிதான் போகணும் ஒழிய ஒரே போக்கஸ்ல இருக்காத, சேலம் கட்டிய குதிரை போல் வாழாது. பல விஷயங்களை தேடி அதை முயற்சி செய்து பார், அதுவாலையும் உங்களுக்கு வந்து ஏதாவது நன்மை கிடைக்கலாம் என்பதுதான் அந்த இது நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் இருப்பார்ல, ஒரு வீல் சேர்ல தானே அவர் வந்து இது சுவாசம் முடியாது, கை கால் வேலை செய்யாது. மேலே ஸ்டீவன் ஹாக்கியா? இப்பதானே இறந்தாரு, அப்புறம் பெரிய வீல் சேர் பெரிய கண்டுபிடிப்பு, பெரிய பெரிய டிஸ்கவரி. எல்லாமே பல வருடங்கள்லாம் வந்து வீல் சேர்ல தான். ஸ்டீவன் ஹாக்கியா மேல் மேல் இந்த மாதிரி செய்யறவங்க வந்து சாதாரண உடம்பு வழி வந்த பிறகு படுத்துக்கும். ஆமா, மேல் படுக்க மாட்டாங்க. உண்மைதான். இந்த மேடம் பெரிய கண்டுபிடிப்பு ஐன்ஸ்டைனுக்கு அப்புறம் பெரிய விஞ்ஞானி சொல்லப்படுது. என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? பெரிய பெரிய ஓடப்பன்
ஸ்டீபன் ஹாக்கிங். அவரு ஸ்டீபன் ஹாக்கிங்கா? ஆ. 42. சாதாரண இந்த மாதிரி ஆச்சு படுத்துக்கும். ம். இல்லைண்ணே? இவரு வந்து அதான். அதான். கொஞ்சம் கொஞ்சமா மசில்ஸ்லாம் பேரலைஸ் ஆயிடும். அதான் இந்த உலகத்துக்காக, உலக நன்மைக்காக நிறைய பேர் தன்னை இழந்து, தன்னை நோய்வாய்ப்பட்டாலும் அதற்காக கவலைப்படாமல் அவரோட பயணத்தை நோக்கி அவங்க போய் இந்த உலகத்துக்கு நன்மையை தேடி கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர். அவர் சொன்னாரு அங்க இருக்கு. Before I got motor neuron disease, I was bored with life. But the prospect of an early death made me realize life was really worth living. அதான் அந்த அந்த குள் பிரச்சனைல அந்த அவங்க காலில் குதிரை கம்பு பட்ட உடனே மாடு யானை வந்து இன்னும் கூட சண்டை போடும். ஆமா, அதாவது ஆண் யானை வந்து போர்க்காலத்துல போருக்கு போகும்போது எதிராளி வந்து அங்கங்க இந்த குடியில வந்து ஆணி மாதிரி அப்படி பதிச்சு வச்சிருப்பானுங்க. இந்த மாதிரி யானை அதுல மாட்டிக்கிட்டு போருக்கு செல்ல முடியாம ஆக்குறதுக்காக. ஆனா அந்த போர் யானை என்ன செய்யும், நடக்கும்போது அது காலில் வந்து அம்பு மாதிரி, அது ட்ரீபோர்ட் மாதிரி ஒரு இது இருக்குது. அது அந்த ட்ரீபோர்ட் வந்து எதுல நீங்க மிதிச்சாலும் இப்படி போவாது, திரும்பிக்கிடும், அடுத்தது திரும்பிக்கிடும் ட்ரீபோர்ட். அந்த 3 ஊசி தான், எதை மிதிச்சாலும் அடுத்தது குத்தும். அப்ப அந்த மாதிரி அம்பு படும்போது இந்த ஆண் யானை என்ன செய்யுமா, அது வீரத்தை நிரூபிக்கிறதுக்காக அது கவலைப்படாம முன்னேறி கொண்டே தான் போகுமா. திருவள்ளுவர் சொல்ற குரல்ல அந்த ஆண் யானை வந்து களிறு, அந்த புதையம்பில் பட்ட கால் போல் அங்க வந்து தோண்டு போகாது, வீடு நடை போட்டு போரில் தலை தூக்கி நிற்குமா. அது போலதான் இப்ப அவரு காமிச்சாங்கல்ல ஸ்டீபன். அப்ப எவ்வளவு அவர் நோயிட்டாலும் அதை பத்தி கலங்காம, உலகத்துக்கு நாம ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது தொகுண்டு போகாத, உன்னாலையும் ஏதோ ஒண்ணு உலகத்துக்கு கொடுக்க முடியும். யார் கண்டா? இன்னைக்கு நீங்க பிள்ளைங்களா இருக்கு, நாளைக்கு பெரியவங்களாகும் போது உங்களால இந்த உலகத்துக்கு ஏதாவது கொண்டுட்டு வர முடியறது சாத்திய கூறுகள் இருக்குது. மேரி கியூரி அவங்க எல்லாம் வந்து ரேடியத்தை கண்டுபிடிச்சு அவருக்கு, அவர் கணவருக்கு, மகளுக்கு எல்லாருக்கும் புற்றுநோய் வந்துருச்சு இந்த ரேடியத்தினால. ஆனா இன்னைக்கு உலகமே நன்மை அடைஞ்சுக்கிட்டு இருக்குது ஆப்ரேஷனுக்கு எல்லாத்தையும் அந்த ரேடியோ பாவிக்கிறதுனால. அப்ப அவங்க நோயிட்டதுனால, மனைவி நோயிட்டதுனால கணவன் அதை செய்யாம விடல, அவரும் அவருக்கும் அந்த இது வந்துருச்சு கேன்சர். அப்புறம் மகளுக்கும் கேன்சர் வந்துச்சு அந்த ரேடியோ. அதனால அவங்க துவண்டு போட 3 பேருக்கும் ஒரே ஃபேமிலியில நோபல் பரிசு கட்டிருந்துன்னா அது மேரி கியூரி அவங்க ஃபேமிலி தான். 3 பேருக்கும் அந்த நோபல் பரிசு. அது மாதிரி உலகத்துல யாருக்குமே ஒரே ஃபேமிலியில கிடைக்கிறது இல்லை. அப்ப மோட்டிவேஷன் போனா 1000-2000 ஆமா 10 வெள்ளி புக்ல பாருங்க, 10 வெள்ளி புக்ல எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் கோர்சஸ் நமக்கு கிடைக்குது. இதுக்கெல்லாம் நீங்க வெளியில போனீங்கன்னா have to pay every week, monthly, you don't know how much. சரி, இதுக்கு எதுவும் கேள்வி கேட்கணும். லாவண்யா, நோ கொஸ்டின். சந்தேகம் இல்லை. குட். சரி, அடுத்தது படம் வைங்க. குறள் எண் 628. இடுக்கண் அழியாமை. இன்பம் விளையான் இடும்பை இயல் பெண்பான் துன்பம் உறுதல் இலன். கருத்து: இன்பங்களில் ஆசைப்படாதவனாகவும் துன்பம் என்பது இயற்கையாகத என்று எண்ணக்கூடியவனாகவும் இருக்கும் ஒருவன் துன்பம் அடைதல் இல்லாதவன் ஆவான். வணக்கம். அதை சமமாக நீ ஏற்றுக்கொள்ளும் போது 2ஆலும் உனக்கு பாதிப்பு கிடையாது. என்னோட நண்பர் அப்படித்தான், சந்தோஷாலேயே செத்து போயிட்டாரு. சொன்னா என் வீட்டுக்கு அங்க போட்டுக்கடல தான் ஒரு 10 வீடு தள்ளி முதல்ல ஒரு கால் எடுத்து விட்டாங்க, இணைப்பு நீர். அப்ப எப்பயும் நானும் தான் யூனிவர்சிட்டி கூட்டிட்டு போவேன். டாக்டர் சொல்றாரு, இந்த காலம் எடுக்க வேண்டி வந்துருச்சு, கிளைங்க சொல்லிட்டான், இன்னொரு காலம் எடுக்கணும். உடனே அவர் என்ன செஞ்சாரு, சரி நம்ம யூனிவர்சிட்டிக்கு போவோம் அப்படின்னு அங்க போனாரு. அங்க போனா அவனும் சொல்லிட்டான், ஆமா இன்னொரு காலம் எடுத்தாகணும். வீட்டுக்கு வந்து இப்படியே உட்காந்துட்டாரு. ஐயோ 2 காலம் போனா நான் எப்படி காடி ஓட்டுறது
ஒரு காலில் ட்ரை பண்ணி ஆட்டோமேட்டிக் எங்கிட்ட வச்சு ஒரு காலில் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் போச்சா, அப்படியே ஒரே துக்கம். அப்புறம் நான் கொண்டு போய் நான் தான் அட்மிட் பண்ணேன் யூனிவர்சிட்டியில். காலையிலேருந்து சாயந்தரம் ஆகி போச்சு. அட்மிட் பண்ணி ஆளை உள்ள கொண்டு விடுறதுக்கு விட்டுட்டு அவங்க மனைவி நானும் வீட்டுக்கு வந்துட்டோம். 2 நாள் சென்று ஃபோன் வருது. என்னன்னு, ஐ வெரி ஹாப்பி. என்ன, அந்த கால் எடுக்கலையா, நல்லா ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் இல்லை. ஒரே சந்தோஷம். அங்க போன் பண்றது, மகளுக்கு போன் பண்றது, மச்சானுக்கு போன் பண்றது, சொந்தக்காரனுக்கு போன் பண்றது, கூட்டாளிக்கு போன் பண்றது, இப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே செத்து போச்சு. என்ன செய்யறது, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அம்மா. எந்த நேரத்தில் என்ன நடக்கணும்னு தெரியும். அதே மாதிரி துக்கம் வந்தாலும் ரொம்ப அழுவாதீங்க, அதுலயும் ஆபத்து இருக்கு. ஏன் டாக்டர்? ஆமா டாக்டர் சாப் குத்திட்டாரு. அதனால எப்பயுமே நம்ம சமமா வச்சுக்குவோம். ரொம்ப ஆட வேணாம், ரொம்ப பாட வேணாம், ரொம்ப தாசந்து போவோம். நம்ம இதுல ரொம்ப சந்தோஷமா இல்லாத போது, துன்பம் வரும்போது இயல்பாகவே நீங்க கொஞ்சம் கலக்க அதிகமா பட மாட்டீங்க. ஆமா, அவ்வளவு பணம் வந்து அதுக்கே ஒன்றும் அசரல, இது என்ன மாத்திரம், இது கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். ஓ, அவ்வளவுதான். அதான் நம்ம திருவள்ளுவர் நமக்கு எவ்வளவு அந்த டெக்னிக்ஸ், எவ்வளவு தந்திரங்கள், எவ்வளவு யுக்திகள். மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, ஜாலம் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் மூலம்தான். திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் தந்திரம் உங்க கடமண்ணுக்கு தான். அந்த சைடு சாட்டை பேங்க இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அங்க ஒருத்தன் போட்டிருப்பான், தரத்தனி போட்டு உட்காந்துருப்பான், தரத்தனி ஒரு படுதா போட்டு உட்காந்துருப்பான். மந்திரம் இல்லை, ஜாலம் இல்லை, ஒண்ணும் இல்லை, வாங்க 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 வாங்க, என்னடா போடான்னு வாங்க, ஒண்ணும் இருக்காது. கோழையை போட்டு மூடி வச்சிருப்பான், ஒரு ஆளை படுக்க வச்சிருப்பான். எல்லாம் வந்து வாங்க 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 வாங்க, மந்திரம் இல்லை, ஜாலம் இல்லை, எதுவும் இல்லை, வாங்க வாங்க. ஒரு ஆளை துணி போட்டு மூடி வச்சிருப்பான். என்னடா துணி போட்டு மூடி வச்சிருக்கேன்னு நீ கூட சின்ன பிள்ளை பார்த்திருப்பாத. நான் இது திறப்பேன், யாரும் ஓடிடக்கூடாது, ஓடுனா கண்ணு போயிடணுமா, ஒரே பயம். அவன் இப்படி திறக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா திறப்பான். முழுதா திறந்து பார்த்தா அங்க ஒரு மனுஷன் ரத்த வெள்ளத்துல இருப்பான், அங்கெல்லாம் அறுத்து இருக்கும், ரத்தமா இருக்கும். செத்து போயிடுவான், செத்து போயிட்டானா, என்னமோ ஆச்சு, ஏதாச்சு. இப்ப நீங்க வந்தவங்க எல்லாம் பாத்துட்டீங்க, யாரும் உங்களுக்கு வந்து போடக்கூடாது. முதல்ல தட்சிணை போடுங்க. இங்க எதுவும் போடாம போனீங்க, அங்க போற வழியில ரத்தம் கக்கி செத்து போவீங்க. அவன் பாக்கெட்டு தேடுறான், உண்மையிலேயே ஒண்ணும் இல்ல. அப்ப நானும் சின்ன வயசு எதுவும் தெரியல, இது பாக்கெட்டு கத்துக்கிட்டா சில்லற காசு தான் இருக்கு. என்னடா பார்த்தா 2-3 காசு தான் வந்துச்சு, சரி எதையாவது போடும். ஏய், உன் பாக்கெட்ல நிறைய காசு கேடு அப்படின்னு ஒருத்தன், அவன் குருட்டா வாக்க அவன் சொல்றான். ஆளை பார்த்து உடுப்ப பார்த்து அவன் எடுத்து செத்து போயிட்டு சரிது, இந்த காசு எல்லாம் போயிடுவேன். எடுத்து அந்த எல்லாரையும் கொலைக்ட் பண்ணோன்னு அவன் அப்படியே மட்டும் எல்லாம் போங்கன்னு போயிடுவான். அப்படியே மூட்டை கட்டிட்டு அவன் போயிடுவான், எழுப்பி கூட்டிட்டு போயிடுவான். என்னடா ரத்தமா இருந்துச்சு, நீங்க எல்லாம் போட்டீங்கல்ல, அவன் நல்லா ஆயிட்டான். நான் மந்திரம் பண்ணேன், அவன் நல்லா ஆயிட்டான், நல்லா ஆயிடுச்சு. ஆனா எப்படி அந்த ரத்தம் எல்லாம் அங்க இருக்குது, செத்து போன மாதிரி அவனும் கடந்தான். மேஜிக். அது என்ன கண்கட்டி வித்தைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி வித்தெல்லாம் அந்த காலத்துல நிறைய இருந்துச்சு. அப்படிதான் எனக்கு மூத்த பையன், 2வது பையன் பிறந்திருந்தான். நான் இங்கிருந்து போறேன் கேஎலுக்கு. அப்ப தோஷிபா பஸ் ஸ்டாப் வந்து மலாக்கா பஸ் புடுறாயா, அப்ப புடுறாயா இல்ல, அங்க ரோட்டு ஓரத்துல தான் பஸ் வந்து நிற்கும், மலாக்கா பஸ். ஒரு பெரிய பேக், ஷூட்கேஸ் பேக், உடுப்பெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. போனும்போது இந்த மாதிரி ரோடுல தரையா இருக்குது, 2 மலாய்க்காரன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். என்னமோ அவன் போயிருக்கலாம், என்ன இந்த பழப்பு கட்ட என்னடா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்கன்னு பார்த்தா, இந்த நத்த ஓடு இருக்குல்ல, சீப்போட், அது இந்த இப்படி இருக்குமே ஆமை மாதிரி, அதை வைக்கிறேன், அது பாட்டு ஓடுது. அது எப்படி ஓடும், ஒரு சிகரெட் பாக்ஸ் வச்சிருக்கிறான், அது மேல வைக்கிறான், அது நவருது. என்னடா எப்படி அது நவருது, நீ அட மேஜிக், மலையில பேசலாம், நீ அட மேஜிக் இனியா சின்ன பக்காயா
ரொம்ப பகுஸ் ரொம்ப பார்த்தோம். ஆமா நம்ம கொஞ்சம் கஷ்டம் தானே, இதை வாங்கி போட்டுக்குவோம். இது என்ன விலைன்னு கேட்டா, நான் சொன்னேன் என்கிட்ட காசு இல்லடா, இப்போ பஸ் காசு தாண்டா இருக்குன்னு. சின்னடா அது கொடுக்கணுமா? அப்புறம் ஜாமாடா அவனே சொல்றான்ல என்னென்ன நான் கொடுக்கணும்னு. என் பேச்சு பாடுறா, பஸ்ஸுக்கு தான்டா காசு இருக்கு, வேற இல்லடா. அது வாங்கணுன்ற ஆசை எனக்கு. அப்போ 24 வயசு என்னமோ. சரின்னு மோதிரத்தையும் கழட்டி கொடுத்துட்டு, அப்புறம் வாட்சையும் கழட்டி கொடுத்துட்டு, அது நானே மனைவி ரிஜிஸ்டர் பண்ண மோதிரம். வீட்டுக்கு போகணுன்னு இருக்குது. வீட்டுக்கு போனேன். வீட்டுல மோதிரம் தொலைஞ்சு போச்சு. மாமியார் கேட்டாங்க, என்னங்க ஆச்சு, என்ன மாப்பிள்ள ஆச்சு? இல்ல மோதிரம் விழுந்துச்சுன்னு. என் வீட்டுக்காரிகிட்ட மட்டும் இங்க வா, இந்த மாதிரி நடந்து போச்சு, இந்த மாதிரி தோணுது. எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல. அவன் எனக்கு கொடுன்னா நான் கொடுத்துட்டேன், போடுன்னா போட்டுட்டேன், நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இப்படி கண் கட்டி வித்த மாதிரி ஆகி போச்சு. எங்கேயும் போய் உத்து பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, எவனாச்சும் வித்த காசு நாசமா போறான் அவன், எட்டி பார்க்காதீங்க. இந்த மாதிரி பார்க்க போய் தான் என் புத்தி. இது வந்து சில கண்கட்டி வேலையும் இருக்குது. அவனுக்கு மேஜிக் மாதிரி செஞ்சு நம்மளை ஈர்க்கிறது. நானும் தலையாட்டி ஆட்டி ஒரு பவுன் மோதும். ஆனா பரவாயில்ல, அந்த காலத்து 32 வெள்ளி 28 வெள்ளி தான் ஒரு பவுன். ஆனா 28 வெள்ளியும் வாங்க கஷ்டம் தான் அந்த காலத்துல. அந்த மாதிரி தான் தெரியல பாரு. அப்ப அறிவாற்றல், சிந்தனை ஆற்றல் இதெல்லாம் போலி அப்படின்ற இது தெரியுது. ஏன்னா இது படிக்கல. அதுதான் இங்க சொல்றது. இன்பங்களில் ஆசைப்படாதவன, இருக்கிற வச்சு சந்தோஷமா இருக்கலாம்ல. ஆசை வந்துச்சு இல்ல, வெறும் மோசமா போச்சு. ஒரு மோதிரம் போச்சு, வீட்டுல பாட்டு விழுந்துச்சு. மாமியார் அம்மாலாம் தெரியாது, இந்த பொண்டாட்டிக்கு தெரிஞ்சாதான் போச்சே. நெய் 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 நெய்னு ஒரு வாரம் பேசி அப்புறம் வேற ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துட்டா. இதுனாச்சும் ஒழுங்கா வச்சுக்குங்க அப்படின்னு. சரி சரி வச்சுக்கிட்டாச்சு. அந்த மாதிரி கவனமா இருக்கணும். இந்த மாதிரி எட்ட ஊர்ல போகும்போது வித்த காட்டுறான்னு போய் தலையை நீட்டிக்கிட்டு பார்க்காத. லவண்யா இது என்னமோ இருக்குன்னு முன்னுக்கு நிக்காத. உன்னதான் சொல்றேன். அது பார்த்தா இன்பங்களில் ஆசைப்படாதவனாகவும் துன்பம் என்பது இயற்கை தான் என்று எண்ணக்கூடியவனாகவும் இருக்கும் ஒருவன் துன்பம் அடைதல் இல்லாதவன் ஆவான். அவன் துன்பம் அடைவதில்லை. எதையும் சமமாக ஏற்கும் பக்குவம், அந்த மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பல வகையில நான் அடிபட்டு உதப்பட்டு தான் வந்தேன். சின்ன பிள்ளை ரொம்ப படாத கஷ்டம்லாம் பட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். அது எங்க வாழ்க்கை. உங்க காலம்லாம் பொற்காலம். எங்க காலத்துல பாய் கூட இல்லாத காலம், மண்ணுல படுத்திருக்கோம். அது எங்க காலம். பரவாயில்ல, நீங்க நல்லா இருங்க, ஆனா புத்திசாலியா இருங்க. திருக்குறளை படிச்சு அதன்படி வாழ பாருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும். அறவழியில் நாம் வாழும். நாம் தினசரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் கோடு போட்டு பார்க்க வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சோம், என்னென்ன செஞ்சோம், என்ன நன்மைகள் செஞ்சோம், என்ன அறம் செஞ்சிருக்கிறோம், இன்றைக்கு என்ன அறம் செஞ்சிருக்கோம், என்ன தர்ம காரியம் செஞ்சிருக்கிறோம், அதை செஞ்சோமா, எதுவும் செய்யாம விட்டுட்டோமா, அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் தினசரி வாழ்க்கையை. அப்பதான் நம்ம வந்து அறவழியில் நமக்கு போகிறதுக்கு நமக்கு திருக்குறள் பக்க பலமா இருக்கும். நம்ம அந்த மாதிரி பகுத்து பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். அடுத்தது துன்பம் வந்த பிறகு நம்மளுக்கு வந்து துன்ப நிவர்த்தி வேணும். நிவர்த்தி வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும். கஷ்டம் வந்த பிறகு எல்லாருக்கும் இப்ப கஷ்டம் இருக்கு. சிம்பிளா சொல்யூஷன் இருக்காரு. ஒரு மருந்தெல்லாம் இல்ல, மனம்தான் எல்லாத்துக்கும். மனம்தான் காரணம். அவர் சொல்லக்கூடிய ஐடியா அதுதான். ஜுஜுபின்னு நினைச்சுக்க. ஜுஜுபி லவண்யா கஷ்டம் வந்து அது ஜுஜுபின்னு நினைச்சுக்கோ. ஓகே, நல்லா லோலாக்கு நல்லா ஆட்டுற இயல்பு. ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி. ஆமா, வந்துதான். ஆனா சஃபரிங் வந்து ஆப்ஷனல். ஆமா, நீ வந்து துன்பத்தினால கரெக்ட் கஷ்டப்பட போறியல்ல, அது நம்ம கையில இருக்கு. துன்பம் என்பது இயற்கை இயல்புதான். ஆனால் கஷ்டப்படணுமா கஷ்டப்படக்கூடாதா என்றது உன்னோட சிந்தனை அறிவாற்றல். உன்னுடைய திறமையால், உன்னுடைய சிந்தனையால்,
உன் அறிவாற்றலால் இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இது எப்படி நமக்கு மீண்டு போகலாம் அப்படின்னு தீர்மானிக்க வேண்டியது உன்னோட சிந்தனையால், உன்னோட அறிவாற்றல். கூறுதல் இலன். கருத்து: இன்பம் வந்த காலத்தில் அவ்வின்பத்தை மனதாலும் விரும்பாதவன் துன்பம் வந்த காலத்தில் துன்பம் அடைந்தல் இல்லாதவன் ஆவான். ஆமா. இப்ப பாருங்க, இன்பத்துள் இன்பம் விளையாதான். இன்பத்துள் இன்பம் அப்படி இல்லை, இன்பத்துள் இன்பம் விளையாதான். அந்த இன்பம் விளையாதான் ஒரு பொருளை நமக்கு கொடுக்குது. இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்தில் துன்பம் உறுதல் இலன். இன்பம் அடையும் போது, இன்பம் வரும்போது, சந்தோஷமும் இருக்கும் காலத்தில், இன்பம் வந்த காலத்தில் இன்பத்தை மனதாலும் விரும்பாதவன் துன்பம் வந்த காலத்தில் துன்பம் அடைதல் இல்லாதவன் ஆவான். அப்ப இன்பத்தை அதை வந்த காலத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, ஆரவாரது அது பெருசா எண்ணி மகிழ்ந்து உடனே 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டு போய் டின்னர் வச்சிரு. என் மக பெரிய கிண்டர் கார்டன் டாக்டர் ஆயிடுச்சுன்னு, கிண்டர் கார்டனோட டாக்டர் இருக்கிறாங்க. இப்ப அது ஆக்கணும்னு உடனே கிராஜுவேஷன் அதுக்கு போய் அங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்ச விருந்து என்னாச்சு, இப்ப ஆறாப்புல போயில போயிடுச்சேன், என்ன செய்யுது, எதுவும் நடக்கும். அதனால ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம். படிப்பு என்பது ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பரீட்சை. அந்த பரீட்சை நாம் முன்னேறி நம்ம வாழ்க்கையில் கடந்து போவதற்காகத்தான் அந்த பரீட்சை வைக்கப்படுகிறது. அதில் நாம் தான் அதை சிரத்தையோடு படித்து வெற்றி பெற வேண்டுமே ஒழிய ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக அல்ல. எவ்வளவு பேர் கிராஜுவேட் ஆகி பார்த்தா நல்ல கிராஜுவேஷன் எல்லாம் செய்யறாங்க, அப்புறம் பார்த்தா சாதாரணமா தான் இருக்கிறாங்க. அந்த முயற்சி அப்புறம் இல்லை. படிக்கும் போது உள்ள முயற்சி தொழில்ல இன்னும் படிக்க வேண்டும், அந்த தொழில் ரீதியில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சி தொடர்ந்து இல்லை. சர்டிபிகேட் வாங்கினதோட முடிஞ்சு அவ்வளவுதான். இப்ப தமிழ் ஸ்கூல் டீச்சர்லாம் அப்படிதான் நிறைய பேர். அதுல இன்னும் மேலும் மேலும் படித்துக்கொள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிஹெச்டி செய்யலாம், டாக்டரேட் பட்டம் கிடைக்கும். இன்னும் அதுக்கு மேல நீங்க செகண்டரி ஸ்கூல் போகலாம். அப்படியே உன்னை நீ உயர்த்தி கொண்டே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை செய்யாமல் அந்த முயற்சியை எப்படி நாம் விருத்தி கொள்ள வேண்டும் என்பது யோசிக்கிறது இல்லை. துன்பம் அடையும் போது தோண்டு விடவும் கூடாது. அதான் இன்பம் வந்த காலத்தில் இன்பத்தை மனதாலும் விரும்பாதவன் துன்பம் வந்த காலத்தில் துன்பம் அடைதல் இல்லாதவன் ஆவான். அது சொன்னல, ராமர் காட்டுக்கு போனார், பட்ட மணிப்பு செஞ்ச ஒண்ணு சந்தோஷப்படல, அப்புறம் காட்டுக்கு போகணும்னு அவர் கவலைப்படலை. முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாதானே மறுநாள் கவலையா போயிடும். நேற்று அந்த ஆட்டம் ஆடினேன் நானு, இன்னைக்கு என்ன ஆட முடியாம ஆக்கி போட்டானுங்கன்னு நேற்றும் சந்தோஷப்படல, இன்னைக்கு சந்தோஷப்படல. So what? Nothing. So what? Nothing. பதில் வருது அப்பப்ப, ஏதோ ஒரு வகையில சரியாக வந்துருது. சரி, இது இந்த குரல் பத்தி எதுவும் கேள்வி உங்களுக்கு ஐயம் விலங்குல அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணும், கேளுமா? கேட்கிறீங்களா? பலா எதுவும் சொல்றீங்களா? பலா ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க, என்ன ஜி வாயில கேட்கவே மாட்டீங்க, எல்லாம் தெரிஞ்சிருச்சா? சொல்லவே மாட்டீங்க. சொல்லுங்க. இன்பம் வரும்போது பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். வரும்போது நியூட்ரல் கியர்ல போகணும். பெருசா சிரிக்கக்கூடாது, கொஞ்சம் நியூட்ரல், சிரிக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது, நியூட்ரல் இருக்கும். அப்படி அது மட்டும் செஞ்சா போதும். கண்டிப்பா கஷ்டம் வரும், ஏதோ ரூபத்துல ஒரு நோயா வரும், வரும், மரணமா வரும். வர சமயத்துல அந்த துன்பம் நம்ம பாதிக்காது. அதான் இது நம்ம பழகிட்டோமே. இன்பம் வரும்போது குதிக்கல, அது ஆட்டோமேட்டிக்காக துன்பம் வர சமயத்துல எஃபெக்ட் பண்ணாது. அதான் இப்ப நம்ம இன்பம் வந்துருச்சு அப்படின்னா துன்பம் பிசைட்ல இருக்குது, ரெடியா இருக்குது. அது ஆனா அது எப்போ வரும்னு நமக்கு தெரியல. அப்ப இன்பத்தையும் நம்ம சாதாரணமா எடுத்துட்டா துன்பம் வரும், சோவாட் அப்படின்ட்டு அப்படியே சோவாட்டு போயிடும். சோவாட் yesterday I am not happy, today also I am not worried. இப்படி நாம போகணும், பழகி கொள்ள வேண்டும். இப்படி நாம் முயற்சி செய்தால்
நம்முடைய தோல்வியை கண்டு நான் துவள வேண்டாம், வெற்றியை கண்டு பெருசா ஆர்ப்பாட்டமும் செய்யாமல் இருக்க பழக வேண்டும் என்பதுதான் இது. டயானா சார்ல்ஸ் கல்யாணம் உலகமே போட்டுருச்சு. எவ்வளவு நாள் நீடிச்சிச்சு? அந்த 2 பிள்ளை பிறக்கிற வரைக்கும் தான். அப்புறம் உலகமே சிரிச்சிச்சு. அவளை இன்னும் போட்டிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்க வாழ்க்கை போச்சு இல்லை, சார்ல்ஸ் வாழ்க்கை. இதுதான் உலக வாழ்க்கை. இன்றைக்கு நமக்கு எதுவும் நித்தியம் இல்லை, எதுவும் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது. அதனால இன்பம் வரும்போது சாதாரணமாவே எடுத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, மகிழ்ச்சி அடைங்க, வீட்டுக்குள்ளே செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, போதும். ஆர்ப்பாட்டம் ஆரவாரங்கள் செய்யாதீங்க. அப்பதான் நமக்கு துன்பம் வரும்போது அது பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்காது. அதனால் நீங்கள் தோண்டு போகக்கூடிய அளவில் உங்களை பாதிக்காது. விளங்குமா சொல்றது? தோண்டு போகக்கூடிய வாழ்க்கை அங்க நடக்காது, அந்த சம்பவம் நடக்காது. நீங்க தைரியமா இருப்ப, ஆமா நேத்தே மகன் இவ்வளவு காசு கொண்டாந்து கொடுத்தான், நான் ஒன்றும் கவலை சந்தோஷப்படல, இன்னைக்கு என்ன ஒண்ணும் இல்லை எடுத்துட்டு போறேன் போட்டோம், நேற்று வந்தப்ப நான் சந்தோஷப்படல, இன்னைக்கு தூக்கிட்டு போயிட்டான், அவன் தான் கொடுத்தான் 1 லட்சம் ஒரு பெரிய கட்டு, நான் அப்படியே விட்டுட்டேன், இன்னைக்கு அவனே தான் தூக்கிட்டு போயிட்டான் போறான், நேற்று வந்தப்ப நான் சந்தோஷப்படல, இன்னைக்கு தூக்கிட்டு போனா போயிட்டு போகுது. அப்படின்ற அந்த மனப்பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த திடகாத்திரத்தை அந்த மனதில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது நமக்கு நன்மையை கொடுக்கும், நோயை உண்டாக்காது. இதனால் நோய்வாய்ப்பட்டவனும் இருக்கிறான், துன்பப்பட்டு இறந்தவனும் இருக்கிறான். இதற்கு தான் திருவள்ளுவர் சொல்றாரு, நம்ம துக்கப்படும் போது துன்பப்படும் போது பாடி இம்யூன் சிஸ்டம் கம்ப்ளீட்டா மாறும் இல்லையா? அந்த சுரப்பிகள் வேற வேற என்சைம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதனால நமக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்றாரு, நீ துன்பப்பட்டு இப்படியே சோர்ந்து கிட, எல்லாம் அப்படி எல்லாம் பாடி பூரா அப்செட் ஆயிடும், அது வேலையை அது செய்யாம போயிடும். அப்ப அதனாலேயே துன்பம் சீக்கு வந்துடும். எதுக்காகத்தான் திருவள்ளுவர், துன்பம் ஒரு மனிதனை சிந்திச்சு முன்னேறக்கூடிய அந்த வழியை வகுத்து கொடுக்கும். துன்பத்தால் சில லெசன், உனக்கு சில பாடங்கள் உனக்கு தெரிய வரும், சில புதுமைகள் தெரிய வரும், உன்னை நீ திருத்தி கொள்ள மாற்றிக்கொள்ள அது உதவியாக இருக்கும். வெற்றி என்பது, மகிழ்ச்சி என்பது பெரிய ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்காது. அதனால என்ன விளைய போகுதுன்ற ஒண்ணும் இல்லை. அதான் நெப்போலியன் சொல்றாருங்க இந்த கதையில அவரு சொன்னது. அதனால ஒரு நீ ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் முதலில் துன்பமான விஷயத்தை சொல், இன்பமானது அப்புறம் பார்த்துக்கோ. அதுக்கு பெரிய எனக்கு ஒரு ஆற்றல் தேவையில்லை, துன்பத்தை தாங்கி கொள்ள கூட தான் எனக்கு முதல்ல ஆற்றல் வேணும். நீ ஒரு பெரிய துன்பமான ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பாய், அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அந்த ஆற்றல், அறிவு, திறன் எனக்கு முதல்ல இருக்கிறதா என்று நான் நிரூபித்துக் கொள்ள வேண்டும். இன்பத்துக்கு நான் அந்த அளவுக்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதனை எப்படி நான் சமாளித்துக் கொள்ளலாம். அப்ப துன்பம் என்பது அதுதான், சுட 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 பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கியிருப்பவருக்கு பவுனை எரிக்க எரிக்க எரிக்கதான் அது இன்னும் பிரகாசமாகுது. அது போல் நம் துன்பத்தால் நமது அறிவு பிரகாசம் அடையும், சிந்தனை ஆற்றல் வளரும், புதுமைகள் உங்களுக்கு தெரிய வரும், சிந்தனையை தூண்டும். வெற்றி என்பது ஓகே, ஒரே சந்தோஷம், ஒரு கிரீடம் தலையில, பர்த்டே கேக், மகாராணி லாவண்யா, டாக்டர் லாவண்யா ஒரு பெரிய கேக் கொடுத்தாச்சு, ஒரே ஹாப்பி. என்ன மாற்றம் வந்துருச்சு? வெரி ஹாப்பி வெரி ஹாப்பின்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனா துன்பம் உன்னை சிந்திக்க வைக்கும், சிந்தனையை தூண்டும், எப்படி மாற்றம் செய்யலாம், என்ன மாற்றம் கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம் என்ற சிந்தனையை வளர்க்கும். அதுதான் துன்பம் அந்த அளவுக்கு பக்குவப்படக்கூடிய, உன்னோட மனதை பக்குவப்படுத்தும் என்பதுதான் இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதான் கதை முடிஞ்சா? யார் திருக்குறள் படிக்க போறா? நீ படிமா, ரொம்ப நாளைக்கு உன் குரலை கேட்டு படி.
ஆமா, சொல்ற பாருங்க. இப்போ வந்து துன்பத்தையும் இன்பம் என கருதும் ஒருவனுக்கு தன் பகைவர்களும் அவனை விரும்பி மதிக்க பகைவன் சொல்லுவான், அவனுக்கு துன்பம் ஏற்பட்டு போயிடுச்சு, அவன் அதை பெருசுப்படுத்தல. அப்ப பகைவன் சொல்றான், இவன் பாரு இவ்வளவு பிரச்சனை கொடுத்தும் அவன் சாதாரணமா இருக்கிறான். பகைவனை நம்மை விரும்பக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும், ஒரு சிந்தனையை கொடுக்கும் பகைவனுக்கு. திறமை, அவன் எனக்கு எதிரி தான் இருந்தா அவன் திறமையா சண்டை போட்டான், நல்ல முயற்சி செஞ்சு சண்டை போட்டான் என்கிட்ட, வெரி குட் அப்படின்னு பகையாளியே நம்மை பாராட்டக்கூடிய அந்த சாத்தியங்கள் ஏற்படும் துன்பத்தால். இதுங்க சொல்றாரு பாருங்க, இன்னாமை இன்பம் என கொளின், இன்னாமை துன்பத்தை இன்பம் என்று கொண்டு விட்டால் ஆகும் தன் ஒன்னார் விளையும் சிறப்பு. ஒன்னார்னா பகைவரும் உன்னை விரும்பக்கூடிய, விரும்புனா அவன் வந்து உன்னோட சேர்ந்து கொள்றதில்ல, அவனும் பாராட்டுவான், இவ்வளவு பிரமாதமா என்கிட்ட சண்டை போட்டான், உண்மையை திறமைசாலி தான் அப்படின்னு உன்னுடைய எதிராளியே உன்னை ஒரு நண்பனை போல் அல்லது உன்னுடைய திறமையை பாராட்டக்கூடிய நிகழ்வாக இருக்கும், சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு அந்த குறள் நமக்கு சொல்றது. அரசியல் முற்றும். என்ன இன்பம் அது என்ன சொல்றாருன்னா, கஷ்டம். இந்த நேச்சுரோபதி டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, வியாதி எங்கள் நண்பன். நேச்சுரோபதி அப்படியே அண்ணன் மகன் இருக்கு, அவன் வியாதி இது இல்ல, வியாதி கூட நமக்கு நண்பன் சொல்லுவான். அப்படி பார்த்தா உள்ளுக்கு வந்து வியாதி வர சமயத்துல நம்ம மாறுதல், இன்னும் நம்ம எண்டூரன்ஸ் லெவல் அதிகமாகுது, ஃபைட்டிங் ஸ்பிரிட்லாம் அதிகமாகுது, இன்னும் நம்ம பக்குவமாக்குது. அப்ப இன்பம் வரும்போதெல்லாம் அது இன்பமா நம்ம நினைச்சுக்கணும். நம்ம மனம் நினைக்க பாடி இம்யூன் சிஸ்டம் வந்து மாற்றம் அடையும், அதுல சேஞ்சஸ் ஏற்படும். அந்த சேஞ்சஸ்னால அந்த நோய் கூட நல்லாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நம்முடைய மனதால். இந்த வைரஸ் பாக்டீரியா பாக்டீரியா, தவறான பாக்டீரியா எல்லாம் இருக்குல்ல, தலகாணி வேணுமா? சொல்லுங்க. ஃபைட் பண்ற அளவுக்கு உடம்புல வந்து இது சிறப்பு உண்டாயிரும். அதான் துன்பத்தையும் இன்பம் என கருதும் ஒருவனுக்கு தன் பகைவர்களும் அவனை விரும்பி மதிக்கக்கூடிய பெருமை உண்டாகும். பகைவர்களே சொல்லுவோம், வா நல்லா ஃபைட் பண்ண அப்படின்னு. பகைவன் கூட நம்மளை பாராட்டக்கூடிய தகுதியை ஏற்படுத்தும். நீ வந்து துன்பத்தை இன்பம் என கருதினால் பகைவனை உன்னை பாராட்டுவான். அதுதான் உள்ள சிறப்பு. அலெக்சாண்டர் சண்டை போட்டாரு, சண்டை போட்டுட்டு தோத்துட்டாரு. அலெக்சாண்டருக்கு அப்புறம் சிறை பிடிச்சிட்ட பிறகு அவன் போட்ட சண்டையை பார்த்துட்டு நாடை கொடுத்துட்டு போயிட்டாரு அலெக்சாண்டர். ஓகே. வான் புகழ் வள்ளுவர் பெருந்தகை வாழ்க.